அம்மா வணக்கம். கிருஷ்ணவேணியம்மா. அதாவது உள்ளே வரும்போது லைக்கோடு தான் வரீங்க, சந்தோஷம்மா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் நம்ம ஜாதக பலனை பார்க்குறோமே. நம்ம இப்போ எந்தெந்த அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இது எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அதாவது வாழ்க்கையில் தனிநபர் ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் என்னென்னா இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக ஒரு அமைப்பில் மாற்றிக்கலாம். இது நல்ல காலம், யோகமான காலங்கள் இருக்குது. நம்ம இதை வச்சு இதை பிடிச்சி ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சுனாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் நோக்கி போயிடுவீங்க. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? ஸோ சக்ஸஸ் தான் இங்கே வெற்றியாளனுக்கு தான் மதிப்புங்க. அதாவது தோற்றவங்களுக்கு இங்கே யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. தோற்றவங்க சொன்னால் நல்லதே சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜெயித்தவங்க சொன்னால் இங்கே எல்லாமே அவர் ஜெயித்தவர் தப்பாக சொன்னால் கூட அவர் சொல்கிறது சரிதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க. அதனால் நம்மளும் ஜெயிக்கணும். ஸோ அந்த ஜெயிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரமே மாறும். நம்ம ஜெயிக்கக்குண்டான மோட்டிவில் நம்ம போனால் மட்டும்தாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நாமளே செதுக்கிக்கிடணும். ஸோ அதுதான் உண்மை. நமக்கு நேரங்காலங்கள்லாம் கிடையாது. அதாவது குறுகிய கால வாழ்க்கை தான் இதெல்லாம். இந்த வாழ்கிற காலத்திலே நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு நாமளே செதுக்கிக்கிடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோமே. உங்களை நீங்கள் எப்படி செதுக்குறீங்க அப்படிங்கிறது அங்கே விஷயமே, சரிங்களா? இங்கே உங்களுக்காக யாருமே பார்த்திங்கன்னா உழைக்க மாட்டாங்க. உங்களுக்காக உழைப்பு நீங்கள் மட்டுமே செய்யணும். ஸோ அதுக்கு உழைப்புன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைம் நல்லா இருக்கா, ஓடி போய் நல்ல காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை தேடி ஜெயிச்சுட்டு வந்துடணும். டைம் சரி இல்லையா, சுமாரான அமைப்பு தான் இருக்குதா, ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி எந்த மாதிரி நம்ம இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கிட்டு ஜெயிச்சிடணும், சரிங்களா? ஆனால் எப்படியோ ஜெயிக்கணும். அதாவது நம்மளுடைய தன்மை என்னென்னா, ஜெயித்தால் மட்டும்தான் இங்கே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை மட்டும் நம்ம எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஜெயிச்சா மட்டுமே இங்கே வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு, நான் உங்களுக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக தாங்க இருக்கேன். நீங்கள் ஓடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை பார்த்து ஜெயிப்போம். ஸோ அதுக்காக தான் இது ஏதோ கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. இருங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருங்க, எல்லாத்துக்கும் பார்த்துடலாம். கொஞ்சம் ஏதோ கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, அதை பார்த்துடலாம். அதனால் நீங்களும் ஜெயிங்க. ஜெயிக்க முடிஞ்ச என்னையால் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னா என்னது முகிலன் உங்கள் ஜாதகம் வருதுங்க. முகிலன் உங்கள் ஜாதகம் பார்த்துடலாம். முகிலன் 17/8/2004. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் டைம் இருந்தது, அதனால் எல்லாருக்கும் இந்த செகண்ட் டைமில் லைவில் வரமே. டைம் இருக்க டைமில் நம்ம செஞ்சிடலாம். டைம் இல்லைன்னா நம்மளால் வர முடியாது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கணும். செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க. சிம்ம ராசி, விருச்சிக லக்னம். லைவ் ஒரு 1 ஹவர் மட்டும்தான் போட முடியும். நம்ம அந்த 1 ஹவரில் முடிச்சிடலாம் எல்லாருக்கும். அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா உங்கள் ஜாதகம் வரும். நான் இதை முடிச்சுட்டு உங்கள் ஜாதகம் பார்த்துறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க லைவில். நான் இதை முடிச்சோன்னே உங்கள் ஜாதகம் பார்த்துறேன். முகிலன் உங்கள் ஜாதகம் தான் வந்துருக்கு பாருங்கள், என்னென்னு பார்த்துடலாம்.
விருச்சிக லக்கணத்தில் பிறந்து நீங்கள் வந்து சிம்மத்திலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கிரகம் உட்காந்துருக்கு. செவ்வாய் புதன், செவ்வாயும் புதனும் வந்து இந்த சிம்ம வீடை வந்து நல்ல செவ்வாய் புதன் சந்திரன் குரு 4 கிரகமே இந்த வீடை பிடிக்கும். சரிங்களா? அவங்க எல்லாருக்குமே 4 கிரகத்துக்கும் இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்ச வீடு இது. ஸோ அதனால் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 அதாவது 5 கிரகமே அவங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா 4 கிரகம் பிடிச்ச வீடுனா ஒருத்தர் வந்து ஆட்சியாக இருக்கார். யார்? சூரியன். அமாவாசை திதியில் பிறந்திருக்கீங்க, யோகமான ஜாதகம் தான். ஏன்னா ஆட்சியான சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல பலனை செய்வார். பாலவ கர்ணம், பாலவ கர்ணனாலே உங்களுக்கு வந்து ஐயப்பன் இல்லைன்னா காளி தாயார், அதாவது ராகு, இவங்க ரெண்டுத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. நடக்கிற தசை வந்து சூரிய தசை, லக்ன 10க்குரிய ஒரு தசை, யோக தசை தாங்க. முதல் ஜாதகமே யோக தசை தான். முகிலன் நல்ல யோகமான காலமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து குரு கூட இணைஞ்சிருக்காரு இந்த சூரியனை. சரிங்களா? நல்ல யோகமாக இருக்கும். இந்த 24/5 அதாவது 29/7/2025 வரைக்குமே கேது புத்தி இருக்குது. கேது பகவான் எங்கே இருக்கார்? கேது புத்தி, சூரிய தசை கேது புத்தி 12ஆம் இடத்துக்கு கேதுங்க. நல்லது தான் பண்ணுவார். ஸோ இப்போ இப்போ வந்து அஷ்டம சனினால சந்திர அஷ்டமம். சார் ஓகே, அஷ்டம சனி. ஸோ சிம்ம ராசி அஷ்டம சனிங்கனால உங்களுக்கு ஒரு சின்ன பயத்தில் கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு பெருசாக நன்மைகள் செய்யலை. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காதுங்க. உங்கள் ராசிநாதர் வேறு இப்போ தான் உச்சம். கடந்த ஒரு 3 மாதமாக சரியில்லை. ஏன்னா ராசிநாதர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வீட்டில் இருந்தார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார் இங்கே இருக்கும்போது. இப்போ சூரியன் வந்து அதுக்கு அடுத்து சனி கூட இணைஞ்சி இந்த இடத்துல இருந்தார். அங்கே இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சனி கூட இணையும் போது அவரே தெளிவாக இல்லாமல் இருந்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இந்த வீட்டில் இருந்தார். அதாவது ராசிநாதர் வலுவாக இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்குன்னா தன்மை கிடைக்குமே. அதுதான் சாதகம் சொல்லும். அதாவது எவ்வளோ தான் தசாபதிகள் நல்லா இருந்தாலும் கோச்சார பலனும் உங்களுக்கு பலமாக இருக்கணும். அப்போ கோச்சார பலன் இந்த சிம்மராசிக்காரங்களும் இவனால சரியில்லை. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து கோச்சார பலன் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, வேணால் பார்த்து சொல்லலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? முருகேசன், முகிலன் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. உங்கள் ஜாதகம் பலமான ஜாதகம் தாங்க, கவலைப்படாதீங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லாவும் இருப்பீங்க. லக்னாதிபதியும் பலமான அமைப்பில், ஏன்னா 2 பேருமே திக்பலமாகி தான் இருக்காங்க. அது கூடுதல் நன்மை, கவலைப்படாதீங்க. அதாவது 2 பேரும்னா உங்களுக்கு சூரியனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம், லக்னாதிபதியும், அது கூடுதல் பலம். கும்பகோணம் பிஸ்னஸ் என்ன கேட்குறீங்க? முகிலேசன், பிஸ்னஸ்ஸு மேரேஜ் எப்போ வரும்? பிஸ்னஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ்க்குண்டான ஜோஸ் தான் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2004 பிறந்திருக்கீங்க. 25 வயசு கம்மி தானே தம்பி உங்களுக்கு? 25 வயசு, 21 வயசு தான் ஆகுது. சரிங்களா? இப்போ பிஸ்னஸ் டைமில் வந்து இப்போ இந்த வயசில் பக்குவம் பத்தாது. ஆனால் அப்பா ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னா அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லது செய்யும். சரிங்களா? அப்பா கூட போய் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். மேரேஜ் லைஃப்பில் வந்து சந்திர தசையில் தான் வருமே உங்களுக்கு. ஏன்னா சூரிய தசை வந்து சின்ன வயசு தான். அதாவது உங்களுக்கு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்டடும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்து சுக்கிரன் வரப்போகிறாரு. 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் சுக்கிரன் வரப்போகிறாரு. சுக்கிரன் வந்தால் தான் உங்களுக்கு மேரேஜ் எண்ணங்கள் வரும். ஆனால் 21 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்கள். 27 வயசில் பண்ணுங்களேன். என்ன அவசரப்படுத்திங்க? உங்களுக்கு கரெக்டாக உள்ள டைமில் மேரேஜ் நடந்துடும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஏன் நடந்தணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த லக்னாதிபதி எப்போ வலுவாகிட்டாரோ அப்போவே அனைத்துமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆனால் லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கார். இப்போதைக்கு உங்கள் அப்பா கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. முகேஷ், ஓகே. கிருஷ்ணம்மாள், கிருஷ்ணவேணி அம்மாள் உங்கள் ஜாதகம் வருது பாருங்க. கிருஷ்ணவேணி அம்மா உங்கள் ஜாதகம் பாருங்கள். 10/9 கேட்டவங்க திருப்பி கேட்காதீங்க. ஏற்கனவே அதாவது மற்றவங்களுக்கும் வழி விடுங்க. சரிங்களா? எல்லாருமே பலன் அடையணும். நம்ம மட்டுமே பலன் அடைஞ்சிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. 10/9/1993, நேரம் PM 3:05, அது 15:05. ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குமா கிருஷ்ணமணியம்மா? பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்கம்மா. ஏன்னா பார்த்தவங்களா இருந்தால் இது பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அப்படி வழி விட்டால் தானே நல்லாயிருக்கும். எல்லாருமே
அவங்களுடைய சுய சாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்கள்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களே, நாமளும் அது நினச்சி தான் வந்திருக்கோமே உள்ளே சொல்கிறதுக்கு. கிருஷ்ணவேணி அம்மா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். மகர லக்னம், மிதுன ராசி, திருவோணம், வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க. கரைசை கர்ணம், பிள்ளையார்பட்டி விநாயகர். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, யார் எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு ஏற்கனவே வந்த மாதிரி தான் எப்போவுமே வருமே. சரிங்களா? ஸோ புதுசாக இதாகாது, பார்த்துக்கோங்க. அதாவது அப்போ மாற்றி சொல்கிறதுலாம் இல்லை. லக்கந்த குரு பார்க்குறாரு, நல்ல யோகம்தான். லக்கந்த குரு பார்க்குறது மிகப்பெரிய யோகம். நடக்கிற தசை குரு தசை போயிட்டுருக்கு. லக்கணத்தை பார்த்த குருதசை ராகு புத்தி, கடைசி புத்தி, குருதசை ராகு புத்தி. அம்மா உங்களுடைய கேள்வி ஏதாவது இருக்கா? கிருஷ்ணவேணி அம்மா என்ன கேட்குறீங்க? கிருஷ்ணவேணி அம்மா என்ன கேள்வி? இருங்க பார்ப்போங்க. ஓடி போச்சு உங்கள் ஜாதகம் போட்டது. கேள்வியை காணுமே, எங்கே போச்சுங்க இல்லையே. நிறைய பேர் டக்கு டக்குன்னு வந்துட்டீங்க. எங்கே அந்த அம்மா கேட்டது எங்கே கேள்வியை காணும். ஐயோ, கிருஷ்ணவேணி அம்மா போடுறது வரைக்கும் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் போட மாட்டேங்கிறீங்களே. கேள்வி ஏதாவது இருக்கா? கிருஷ்ணவேணி அம்மா லைவில் இருந்தீங்க, ஏதாவது கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லுங்கள். ஒன்றும் புரியலையே. எப்பவுமே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுரும். அவங்களும் கேட்கல. எனது சகோதரர் ஓகே. அவங்க அந்த அம்மா கேள்வி எதில் என்ன கேட்டாங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற தசை வந்து குரு தசை கடைசி புத்தி, ராகு புத்தி போயிட்டுருக்கு. இந்த குருதசை ராகு புத்தி, ராகு லாபத்தில் தான் இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு லாபத்தில் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதனுடைய வீட்டில் உச்சமாகி தான் இருக்கார், உச்சனோட இணைஞ்சி தான் இருக்கார். அதனால் கூடுதல் நன்மை. பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்வையில் இருக்கார். அது ஒன்று தான் மைனஸு. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ குருதசை முடிஞ்சோடனே சனி தசை சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் பார்த்து சனி தசை, அதனால் சுமாரான அமைப்பு. இருங்க எவ்வளோ டிகிரி வயசாக அப்போ பார்த்த ஜாதத்துக்கு குரு வந்து 23 டிகிரி, சனி 1 டிகிரி, 8 டிகிரி சேர்ந்துருக்காங்க. ஏம்மா கிருஷ்ணவேணி அம்மா ஏற்கனவே பார்த்துருக்கேம்மா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே. திருப்பி ஏம்மா நீங்கள் போடுறீங்க? உங்கள் டைம் வேஸ்ட்டு, மற்றவங்களுக்கு நான் சொல்கிற டைம் வேஸ்ட்டு. இருக்கிற டைம் கொஞ்சம் நேரம் தான், அதுலேயே நான் வந்து உங்களுக்கு எனர்ஜி இது பண்ணிட்டேன்னா நீங்களே வேறு ஏதாவது ஜாதகம் கேட்கணுன்னா கேட்கலாமே. ஒரே ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டு திருப்பி கேட்டால் எப்படிம்மா? பார்த்துக்கோங்கம்மா கொஞ்சம். ஆமாம், மற்றவங்களுக்கு வழி விடுங்க. ஏன்னா மற்றவங்களும் நல்லா இருக்கணும்ல. ஓகேம்மா, நீங்கள் நான் ஏற்கனவே மத்தியானம் சொன்னது தான், திருப்பி வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படின்னு தெரிஞ்சிருமா? ஏன்னா எவ்வளோ ஜாதகம் பார்த்தாலும் நம்ம வந்து அந்த ஜாதகத்துக்குள்ளேயே முங்கி கிடக்குறோமா, எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களாவே கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல. இருபத்தி 23/5/2001, 23/5/2001. அதாவது கவி தமிழ் பெண் போட்டிருக்கீங்க. ஓகே, தமிழ் பெண் 23/5 பெண் போட்டு நீங்கள் பேரை போட்டுக்கலாம்மா. பெண்ணுன்னு போட்டிங்க, ஓகே பரவாயில்ல. பேரை போட்டிங்கன்னா ஓகே. பேர் தெரியக்கூடாது நினைக்கிறீங்களா? எப்படிப்பட்ட கணவர்? ஓகே. 13/18, 23/5/2001, 13/18, 24 வயசாகுது. மேரேஜை பற்றி கேட்குறீங்க. ரிஷப ராசி, சிம்ம லக்கணம், பவர்ஃபுல்லான லேடியாக இருப்பீங்க. வீட்டை நீங்கள் தான் ஆளுமை பண்ணுவீங்க. உங்கள் வீட்டை கிம்ஸுக்குள்ள காரணம். நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுங்க, நல்ல வளர்ச்சி அடைவீங்க. நாய்களை அடிக்காதீங்க. 10ஆம் இடத்துல லக்னாதிபதி பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கார். அமாவாசை யோகம்தான், ஆனால் அமாவாசை இருந்தாலும் இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம். ஸோ கூடுதல் நன்மை. லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கார். ஸோ அது நல்ல வளர்ச்சியான அமைப்பு. சரிங்களா? அது கூடுதலான வளர்ச்சியான அமைப்பு. அதுவும் நல்லது இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குங்க.
நடக்க திசை பார்த்துக்கலாம். உங்களுக்கு யோகா எந்த மாதிரி திசை போகுது. இப்போ மேரேஜுக்குண்டான அமைப்புகள் இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி, மேரேஜுக்குண்டான அமைப்புகள் இருக்குது, ரெடியாக தான் இருக்குது. 7ஆம் மாதம் வரைக்கும் அந்த கிரகம் தான் புத்தி நடத்துகிறாரு. யார்? சனி தான். சனியும் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கூட தான் இருக்கார், குரு கூட தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ மேரேஜுக்குண்டான டைம் தான். நீங்கள் மேரேஜுக்குண்டான வீட்டில் பார்க்குறாங்களா, அலைன்ஸ் பார்க்குறாங்களா, பார்த்தா கூட நல்ல மாப்பிள்ளையை தான் அமைவார். மாப்பிள்ளைக்கு எந்த வகையிலையும் இப்போ நல்ல உழைப்பாளியாக அமைவார், பிஸ்னஸ் பண்ணுறவரா, சரிங்களா, வருமானம் உள்ளவராக அமைவார். கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு தசை, ராகு லாபத்தில் இருந்தால், ராகு ஆட்சியான வீட்டில் இருந்தால் செய்கிறாரு. ஸோ அதுவும் கூடுதல் நன்மை. உங்கள் 9 கூடிய பார்வையை வாங்குறாரு இந்த ராகு. ஸோ அதுவும் கூடுதல் நன்மை. எங்கேயாச்சும் இணைவு இருக்கா? 12 டிகிரி ஓகே, குரு இருந்தால் ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல வலுவான ஜாதகம் தான்மா, சூப்பராக இருப்பீங்க, தலைமையான பொறுப்பில் தான் இருப்பீங்க. எங்கே போனாலும் நீங்கள் தான் ஆளுமே, உங்களுக்கு கீழே தான் எல்லோரும். நாளைக்கு மேரேஜ் பண்ணி போனால் கூட உங்களுக்கு கீழே தான், சரிங்களா. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து முன் உதாரணமாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும். அடுத்து நிறைய லைனை ஓடிக்கிட்டே இருக்கா, என்னால் நிப்பாட்ட இது பண்ண முடியல. 24/6/1990 சங்கர் சார். சங்கர் சார், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். அம்மா, நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணணுன்னே, நீங்கள் அந்த பெண் தானே, சிவன் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார். அப்புறம் காளி வழிபாடு, காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது கூடுதல் நன்மை சேர்க்கும். நாய்களுக்கு உணவு கழிங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தால் குற்றாலம், அங்கே போயிட்டு வாங்க. கும்பகோணத்தில் உள்ள குற்றாலம் உள்ள காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அது கூடுதல் நன்மையை சேர்க்கும், சரிங்களா. சங்கர், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள் சார். சங்கர் 24/6/1990. எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஜாதக பலமே. நீங்கள் ஏதோ இங்கே நமக்கு ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ நினச்சி கேட்டு போயிடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே ஜாதகம் வச்சு தான் பெரிய ஆள் ஆனாங்களே, சரிங்களா. பெரிய ஆட்கள்லாம் ஜாதகத்தை வச்சுருந்தாங்க, ஜாதகக்காரங்களும் கூடயே வச்சுருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சிறப்பாகட்டும். கோயம்புத்தூர் ஐயா, எனக்கு எப்போது கவர்மெண்ட் டீச்சர் ஜாப்பு கிடைக்கும்? மேரேஜ் எப்போ நடக்கும்? அதாவது கவர்மெண்ட் வேலையும் டீச்சர் வேலையும் கேட்டிருக்கீங்க. அப்புறம் மேரேஜ். லக்கணம் கன்னி லக்கணம், மிதுன ராசி, கன்னி லக்கணம், கௌரவ கர்ணம். அதாவது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு சொல்லணும்னு. கௌரவ கர்ணம் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஸ்ரீ வராகமூர்த்தி. ஸோ அவரை வழிபாடு முறைக்கு பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். சிம்மாதிபதி வலுவாக இருக்கார். சிம்மாதிபதி வலு, கன்னி ராசி, ராசி வந்து ராசி மிதுன ராசி, கன்னி லக்கணம் ரெண்டுமே புதன் பாக்கியஸ்தானத்தில் அழகாக இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துலையும் இருக்கார். அது சூப்பர். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துலையும், சரிங்களா. ஸோ அருமையான அமைப்பு. லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கார். நவம்சத்தில் கூட நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது. நடக்குது புதன் தசைங்க, யோக தசை. வேலை உடனே கிடைக்கும், கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இருங்க பார்த்துடலாம். ராகு எங்கே இருக்கார்? ராகு மகர ராகு தான். மகர ராகு வந்து அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்க மாட்டார். மகர ராகு வந்து சிம்மாதிபதிக்கு மறைஞ்சிருக்காரு. ராசிக்கு 9ல் இருக்குது. ஐயாவுக்கு வயசு என்ன? 90னா ஒரு 35 வயசு ஆயிடுச்சோ. அரசாங்க வேலை மகர ராகுக்கு வந்து அந்த பவர் கம்மி தான் அரசாங்க வேலைக்கு. சிம்மாதிபதி வலுவாக இருக்கார். உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுங்க. 90, 35 வயசு ஆகுது. மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்குறீங்க. மேரேஜ் ஏன் நான் சூரிய தசை, சூரிய புத்தி, புதன் தசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, ராகு புத்தி. ராகு வந்து அதாவது புதனுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அரசாங்க வேலையை வாங்கி கொடுப்பாராங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ராகுக்கு ஆகாத வந்து சிம்மாதிபதியோ அரசாங்கமோ அப்படிங்கிறது பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஆனால் லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்கார். நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்க மாதிரி செய்வார் லக்னாதிபதி. அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பார். சங்கர் என்ன ஏஎம்மா? பிஎம் போட்டனோ, சாரிங்க, ஏஎம்னா நீங்கள் ஏன் 12 போடுறீங்க? 0வே போட்டுக்கலாமே ஐயா.
ஓகே, சாரிங்க சங்கர். இப்போ வந்து அப்படியே மாறுமே, லக்னம் மாறும், லக்கணம் மீன லக்கணமாக மாறும். மீன லக்கணத்துக்கு ஓகே. மீன லக்கணத்துக்கு இப்போ யார்? அதே வந்து மீன லக்கணத்துக்கு புதன் தசை, புதன் புத்தி, புதன் தசை, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி. ஓகே, புதன் தசை, கேது புத்தி, செவ்வாய் லக்கணத்துக்கு புதன் 3ஆம் இடத்துல அதிபதி, நல்லாயிருக்கும், சூப்பராக பண்ணுவார். புதன் தசை, புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி. ஐயா, கேது புத்தியில் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடுங்க. ஏன்னா கடக வீட்டில் இருக்கார், வீடு கொடுத்தும் வலுவாக தான் இருக்கார். சரிங்களா? புதன் தசை சந்திர புத்தி, புதன் தசை கேது புத்தி, புதன் தசை கேது புத்தியில் வேலை கிடைச்சிடும். சூரியன் 8 டிகிரி, சந்திரன் 21 டிகிரி, வளர்பிறை சந்திரன் தான், பிரச்சனை இல்லை. 23 டிகிரி புனர்பூசத்தில் இருக்கார். ஓகே, அமாவாசை தேதியில் தான் பிறந்திருக்கீங்க, ஆனால் நல்ல யோக ஜாதகம் தான். மேரேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் தசை சுக்கிர புத்தியில் மேரேஜ் நடக்கும். சரிங்களா? புதன் தசை சுக்கிர புத்தி மேரேஜ் லைஃப். சரிங்களா? புதன் தசை கேது புத்தியில் அவங்களுக்கு வந்து இது நடந்துடும், அது வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சி ஒரு 1 இயரில் அடுத்த வருஷம் 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் லைஃப் வந்துடுங்க. சரிங்களா? பொண்ணு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நீங்களும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க வைராக்கியமாக. ஏன்னா வருமானத்தை பார்த்துட்டு தான் அடுத்து பொண்ணை பார்க்கணுன்னு இருப்பீங்க. அதுக்குள்ளே வயசும் ஆகிடும். ஓகே, லக்கணத்துலேயே செவ்வாய் இருக்கார். கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதிக கோவம் ஆகாது. லக்னாதிபதி நல்லா வலுவாக தான் இருக்கார், எங்கேயும் பாதிப்பு இல்லை. 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கூட இணைவு தான் இருக்கார். நல்ல மனைவி அமைவாங்க. சரிங்களா? சார் கவலைப்படாதீங்க, ரொம்ப கூடுதல் நல்லதாக இருக்கும், நன்மையான அமைப்பில் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து யாரும் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பரிகாரம் பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? முருகர் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெயர் பெயர் கவி பாரதி, பெண்ணா? ஓகே, கவி பாரதி. வருஷம் பார்த்துடலாம். கவி பாரதி 25/1/2002. 25/1 கவி பாரதி 25/1/2002. 2002 25/1/2002. ரிஷப ராசி, ரோஹி நட்சத்திரம். என்ன கேள்வி இல்லையம்மா? சரி, ஓகே. கவி பாரதி கேள்வி இல்லை. ரோகிணி 2ஆம் பாதம், துலா லக்கணம், வணிசேகரன். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கம்மா, நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சிவன் பயங்கர, அதாவது நந்தி பகவான் பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் வணிசேகரனில் பிறந்தனால ராசியும் வணிசை அவர் தான், அப்படியே சும்மா ஜம்முன்னு சப்போர்ட் பண்ணுவார். 2002 சுக்கிரன் லக்னாதிபதி நல்ல வலுவான இடத்துல உட்காந்துருக்காருமா. சூப்பராக திக்பில் பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்க எல்லாமே கிடைச்சிடும். லைஃப்பில் எதுவுமே நிற்காது, தங்காது. சரிங்களா? அதாவது எதுக்குமே நீங்கள் அலைஞ்சி கஷ்டப்பட்டுலாம் கிடைக்காது, ஈஸியாக கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஜாதகம் அமைப்பு உங்கள் ஜாதகம். சரிங்களா? ஜாப் எப்போது கிடைக்கும் சார்? ஓகே, அது வேறு. நடக்க தசாபதியில் பார்த்தலாம். ராகு தசை போயிட்டுருக்கு. இந்த ராகு தசை புதன் புத்தி நல்ல யோகமான புத்தி தான் போயிட்டுருக்கு. 25 முடிஞ்சதோ. ராகு தசை கேது புத்தி போயிட்டுருக்கு. ராகும் கேது எங்கே இருக்காங்க பார்த்துடலாம். கேது வந்து 3ஆம் இடம், ராகு 9ஆம் இடம். நல்ல யோகமாக இருக்குமா. குரு கூட இணைஞ்சிருக்காரு இந்த ராகு. இந்த ராகு குரு கூட இணைஞ்சிருந்தாலே குருவுடைய பவரெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சூப்பர் நன்மையை செய்வார். அதுவும் குரு வந்து ஆகாத கிரகம் அந்த லக்கணத்துக்கு. அவர் பாக்கியத்திலிருந்து இந்த மாதிரி செயல்படும் போது இன்னும் கூடுதல் நன்மை. நல்ல அபரமான வளர்ச்சியான அமைப்பு தான். சரிங்களா? நல்ல கூடுதல் நன்மையான அமைப்பு. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ஜாதகம். யோக தசை தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ராகு தசை வந்து யோகத்தை தான் செய்யும். 9ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. அது குரு இருக்கார். ஸோ யோக தசை, லக்னாதிபதி வலுவாக இருக்கார். சூரியன் கூட சேர்ந்ததாலும் வலுவாக தான் இருக்கார் சனி பகவானுடைய வீட்டில். இந்த சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, இது கூடுதல் நன்மை. அதாவது 8க்கும் 4க்கும் பரிவர்த்தனை.
8ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரிங்களா? அது சுக்கிர புத்தி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ கேது புத்தி முடிஞ்சோடனே சுக்கிர புத்தி தான் வருமே. அது அதிர்ஷ்டமான காலங்கள் தான். நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். எல்லோரும் லைவில் இருக்கீங்க. அனைவரும் முடிஞ்ச வரைக்கும் லைக் போடுங்க. கமெண்டில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஏதாவது குறை இருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. ஏன்னா சொன்னீங்கன்னா தான் அந்த குறையை நம்ம மாற்ற முடியும். அடுத்த ஜாதகம் போயிடலாம். அம்மா நீங்கள் லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கம்மா, அது கூடுதல் நல்லது இருக்கும். 24/8/1997 24/8/1997 24/8 எல்லாம் 24/8/1994 97 சாரி 97 24/8/1997 டைம் ஈவினிங் 6:40 காதூரா என்னது எல்லாம் தப்பாக போகுது. 6:40 நமக்கு இந்த சிஸ்டம்லாம் புதுசுங்க, தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா பண்ணுறதுக்கு. திருச்சி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? குடும்பம் பிரிந்து இருக்குது, எப்போ சேருவோம் ஐயா? ஓகே, ஏன் பிரிஞ்சிருக்கீங்க, என்ன காரணம்? புரியுதுக்கு என்ன? ரிஷப ராசி, கும்ப லக்கணம், பவகரணம், ஸ்ரீ வராகமூர்த்தி, கும்ப லக்கணம். லக்கந்த சூரியன் பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. புதன் பார்க்குறது நல்ல விஷயம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்து சனியும் குருவும் பரிவர்த்தனை. நீசமான சுக்கிரன் ஐயா, நீசம் சுக்கிரன். ராகு தசை சனி புத்தி. எப்போ திறந்து பிரிஞ்சிங்க ஐயா? அது தெரியலையே. எந்த புத்தி காலத்தில் பிரிஞ்சிங்கன்னு தெரியல. எந்த புத்தியில் பிரிஞ்சிங்கன்னு தெரிஞ்சால் ஓரளவு எடுத்துடலாம். ஏன் பிரிஞ்சிங்கிற இதெல்லாம் பார்ப்போம். ராகு தசை சனி புத்தி போயிட்டுருக்கா. ராகு தசை சனி புத்தி. சனி வந்து இங்கே 2ஆம் இடத்துல குடும்பம் சார்ந்திருக்காரு. குரு பார்த்து சனி தான், நல்ல வலு தான். ராகு தசைனால சூரியன் கூட 7ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகு தசை சனி புத்தி பிரிவுன்னு சொல்கிறீங்க. இந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. சரிங்களா? இந்த 12ஆம் இடங்கிறது விரயம். அது வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விரயத்தை தான் பண்ணுவார். சரிங்களா? அந்த விரயத்தை பண்ணிட்டு அப்புறம் லக்கணத்துக்குள்ளே வேலையை செய்வார். பிரிவினை தற்போதா இல்லை நீடித்த பிரிவினையா? ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. ஒரு மாதம் மட்டும் 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனைவி உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஜாப்பு கேட்டீங்க. ஜாப்பும் வந்து ஏன் ஜாப்புனா, இப்போ சனி நல்லா இல்லை, ராகுவும் சனி ஒன்றா இருக்காங்க, 2 பேருமே நல்லா இல்லை. இவர் அவருக்கு எடுப்பார், அவர் இவருக்கு எடுப்பார். சரிங்களா? ஸோ ஒரு இந்த மாதம் 25 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் 15 இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ராசினர் வலு இல்லாமல் இருக்கார். அவர் இப்போ நல்லா ஆகிடுவார். 25ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா ஆகிடுவார். அடுத்து உங்களுக்கு புத்தி நடத்துகிறோம், திசை நடத்துகிறோம், நல்லா ஆகிடுவார். ஸோ உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், கௌரவம் எல்லாம் கிடச்சிடுங்க. சூப்பராக இருப்பீங்க பாருங்கள். அடுத்த மாதம் 25க்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க. உங்கள் மனைவி ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு தேடி வந்துடுவாங்க. இப்போ 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் புகழ் கூடும். அந்த புகழ் கூடிச்சுன்னா நமக்கு கமெண்டில் போடுங்க 25ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா? அதேமாதிரி வேலையும் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல இடத்துல வேலை கிடச்சிடும். கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. எல்லாமே கிரகங்கள் பண்ணுற வேலைங்க. 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், ரிஷப ராசிக்காரங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. ரிஷப ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க எல்லாம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா பவர் ஆவீங்க. அதுக்கெலாம் காரணங்கள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன லக்கணம் என்ன ராசி வேணால் இருந்துக்கோங்க, உங்களுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும். சரிங்களா? அடுத்து யார்? மகேஷ்குமார். உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். மகேஷ்குமார் 25/10 1997 25/10/1997 டைம் 15:45. மகேஷ்குமார் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள்.
பத்திரிகை கரந்தில் பிறந்தீங்க, திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஐயா, ஜாதகம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே அசால்ட்டாக பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கை முறையில் நடக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் அது நடந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஏதோ நான் போகிற போக்கத்தில் சும்மா ஏதோ பார்க்குறோம், ஜாதகம் பார்த்துட்டு உங்களை வெறுமனே இது பண்ணிவிடுவோம், சும்மா ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்கிறது கிடையாது. கரெக்டாக என்ன நீங்கள் பணம் கொடுத்து பார்த்தாலும் பணம் கொடுக்காம பார்த்தாலும் நான் இப்படி தான் சொல்வேனே, சரிங்களா? ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம கணிப்பு. மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருங்க. திருவாயூர் லைஃப் எப்படி ஐயா இருக்கும்? கன்வர்ஷன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாமா? கன்வர்சேஷன் அதாவது எனக்கு தான் நுழைய மாட்டேங்க. கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க. செவ்வாய் நல்லா இருக்கார், சரிங்களா? கான்ட்ராக்டாக இல்லை கன்செஷன் கன்செஷன் பிஸ்னஸ் பண்ணலாங்க. செவ்வாய் வலுவாக இருக்காருங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. லக்னாதிபதியும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க, அது நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு. ராசி சிம்ம ராசி. இந்த ராசி வந்து சிம்ம ராசியாக இருக்காங்க, எல்லாம் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. கடந்த காலங்கள் மட்டும்தான் சரியில்லை, இனிமேல் நல்லாயிருக்கும். இப்போ கூட உங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் முடிஞ்சிச்சிங்க. ஆல்மோஸ்ட் சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்தை தாண்டுறாரு. இப்போ 2 டிகிரியில் தான் இருக்கார். ஒன்றும் அடுத்தடுத்து தாண்டி போயிடுவார், கவலைப்படாதீங்க, சரிங்களா? நடக்கிற தசை வந்து சூரிய தசை. அழகாக தாராளமாக எடுத்து பாருங்கள். 6 தசை தான், ஆனால் 6ஆம் இடத்துக்கு நன்மையை தான் செய்வார் இவர். தொழில் நல்ல வளர்ச்சி அடையுங்க. 25/5க்கு அப்புறம் குரு உள்ளே வராரு, 5ஆவது மாதத்துக்கு அப்புறம், சரிங்களா? இந்த சூரிய தசை ராகு புத்தி சுமார் தான். 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கூடுதல் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரிய தசை ராகு புத்தி, சூரிய தசை குரு புத்தி. இந்த குரு வந்து இங்கே வராரு, எங்கே லாபத்தில் இருக்கார், லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. கோச்சார் ரீதியாக லாபத்துக்கு வராரு. இதெல்லாம் கூடுதல் நன்மை, சரிங்களா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த சூரியன் நீசமாய் தசை நடத்துகிறாரு, அதெல்லாம் பலவீனம் ஆகிடுமா பயப்படாதீங்க. சுபருடைய வீட்டில் தான் இருக்கார், நல்லா சுபராகி தான் இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சி தசை நடத்துறது யோகம், அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. பெரிய ஆளுடைய தொடர்பு டக்குன்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்து மூலிமா கிடைக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது எப்போவுமே மறைவான இருக்கக்கூடிய கிரகம் தான் வந்து மிகப்பெரிய நன்மை செய்யுங்க. ஆனால் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கும். ஒரு பய உணர்வை கொடுத்துக்கிட்டே நன்மை செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம் இருக்கும், ஆனால் நல்லதாகவே நடக்கும். அதை நினச்சி கவலைப்படாதீங்க. திவ்யஸ்ரீ உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள், திவ்யஸ்ரீ. நீங்கள் குரு பகவான் வேலைக்காம குரு வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க ஐயா. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி நீசம், அதனால் குரு வழிபாடு. அதே மாதிரி எல்லோ கலரில், அதாவது தங்க மோதிரம் தங்க செயின்லாம் போடுங்க, அது கூடுதல் நல்லது சேர்க்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நகை நட்டுலாம் போடுறீங்களோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி குரு வழிபாடு, வேலைக்காமி குரு வழிபாடு, சிவன் வழிபாடு, இந்த 2ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? திவ்யஸ்ரீ உங்கள் ஜாதகம் வரது பாருங்கள். 29/7/2006 பார்த்துக்கலாம். 29/7/2006. திவ்யஸ்ரீ சின்ன குழந்தை தான். 2006னா 19 வயசு தான் ஆகுது, பரவாயில்ல. இப்போவே உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்து மேலே ஈடுபாடு வர்றதுனாலே புதன் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். புதன் மட்டும் வலுவாக இல்லை, செவ்வாயும் சேர்ந்து வலுவாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வலுவாக இருந்தது இந்த கேட்கணுங்கிற எண்ணம் வரும், ஒரு தைரியம் வரும். தைரியம் வந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால் தாங்க தைரியம் வரும், இல்லைன்னா வராது. அதை பார்த்துட்டு கம்முன்னு இருப்பீங்க, மற்றவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு. புதன் வலுவாக இருந்து மேரேஜ் எப்போ பண்ணலாம் நல்லா இருக்கும், ஜாப் எப்போ கிடைக்கும்? தென்காசி ஸ்டூடியோஸ் தென்காசியா? திவ்யாஸ்ரீ தென்காசியாம்மா உங்களுக்கு? ஓகே, நல்ல பிளேஸ்மா அது. பக்கத்தில் குற்றாலம், அப்படியே ஜிலுன்னு காற்று வரும். 19 வயசு ஆகுது. மேரேஜை பற்றி கேட்குறீங்க, ஜாபை பற்றி கேட்குறீங்க. ரிஷப லக்கணம், சிம்ம ராசி, வணிசேகரன். அம்மா பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கோமா. தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, சூப்பராக இருக்கும். அங்கே பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கோங்க, அது கூடுதல் நன்மையை சேர்க்கும், சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அவர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர் தான் வந்து காசி விஸ்வநாதர். தென் ஓரமாக இருக்கார். வடநாட்டிலேருந்து வந்து தென் ஓரமாக காசி விஸ்வநாதர் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்காருமா, 2ஆம் இடத்துல. காசு எப்போவுமே கையில் புழங்குமாம்மா உனக்கு தான். எப்போவுமே பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் உனக்கு. அதை விட என்ன வேணும்? முதல்ல பணம் வேணும், அது நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும்.
ஸோ சனி அங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா அது அந்த வீடு பிடிக்காது. ஆனால் சூரியன் அந்த வீடு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை. சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்குது, திக்பலமாகி பவர்ஃபுல்லான பலத்தில் இருக்கார். ஸோ கூடுதல் நன்மை அது. செவ்வாயும் அங்கே இருக்கலாம், அவருக்கும் பிடிச்ச வீடு தான். குரு பகவான் வந்து உங்களுக்கு இந்த லக்னாதிபதியை பார்க்குறாரு, 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். 8 6ல் மறைவு, சூப்பரு. அது வந்து எதிரி இல்லாத அமைப்பு, கூடுதல் நல்ல முயற்சி. ஸோ நல்லாயிருக்கும். என்ன தசாபதிகள் போகுது, சந்திர தசை போகுது. மேரேஜ் லைஃபு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத. நல்ல இடத்துல மேரேஜ் நடக்கும். எப்போ நடக்கும்னா 2027 தான். ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க சரிங்களா. 2027 பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் வர்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடும். சின்ன வயசு 19 வயசு ஆகுது சரிங்களா. 2027 பண்ணுங்கள். இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு சரிங்களா, 4ஆம் மாதம் கழிச்சு 2027லேருந்து 2028 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணுங்கள். வேலையெல்லாம் கிடைச்சிடுமா, வேலை நீங்கள் என்ன மாதிரி இஷ்டப்படுறீங்களோ அந்த வேலை கிடைக்கும். நீங்களே வந்து என்னென்னா நல்ல போல்டாக உள்ள லேடி, எல்லாருக்கிட்டே வந்து பாரு அப்படிங்க. ஏன்னா செவ்வாய் வலுவாக இருக்குன்னு சொன்னல, நீங்கள் லக்னாதிபதி சிம்ம லக்கணம், செவ்வாய் வலுவாக தான் இருக்குது. புதனும் வலுவாக இருக்குன்னு சொன்னேன் ஜாதகம் பார்க்க முன்னாடி. இந்த புதன் வலுவாக இருக்கிறதுனால சுக்கிரன் கூட இணைவில் இருக்காங்க. ஸோ அதனால் புதனும் வலுவு, செவ்வாயும் வலுவு. ஸோ சூப்பராக இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. முகேஷ், அடுத்த ஜாதகம் முகேஷ் பார்த்துலாம். ஏமா நீங்கள் வந்து பிரதோஷ வழிபாடு, அப்புறம் லட்சுமி தாயார் வழிபாடு, சிவன் வழிபாடு, இந்த 3 விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. லட்சுமி தாயார்னா யார், பெருமாள் கோயில் அங்கே இருக்குது பாருங்கள், தெங்காசியில் சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டு தெங்காசியில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே சிவனையும் பார்த்துக்கோங்க ரெகுலராக. நல்ல இடத்துல வேலை கிடைக்குமா, தலைமையான பொறுப்பில் தான் இருப்பீங்க. எங்கே போனால் லீடர் ஆகிடுவீங்க. வேலை கிடைக்கும் முன்னாடி நீங்கள் சாதாரண வேலையில் போய் சேர்ந்தாலும் அடுத்து லீடர் ஆகிடுவீங்க. முகேஷ் ஐயா கடன் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க முகேஷ். நீங்கள் உங்கள் இது ஓடுறது அப்படியே கொட்டை எழுத்தில் போட்டிருக்கீங்க, சூப்பராக போட்டிருக்கீங்க. உண்மையிலே இந்த மாதிரி போடுங்க தமிழில், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஐயா உங்களுக்கு ஈஸியாக இருக்குனால நான் கற்றுக்கிட்ட இங்கிலீஷை மறக்க முடியுமா, நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் அனுசரித்து தமிழில் போட்டிங்கன்னா நானும் திக்கி தமிழை கூட திக்கி படிப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம காலகட்டத்தில் படிப்பு ஒன்றும் பெருசாக எல்லாம் போச்சு. பொள்ளாச்சி எப்போ சார் நல்ல நேரம் வரும், பணம் கஷ்டம் எப்போ தீரும்? ஐயா பண கஷ்டம் உலகத்துக்கே தீராது, நீங்கள் மட்டும் என்ன, எல்லாருக்கும் பணம் தான் தேவை இந்த பிறவியில். சிம்ம ராசிங்க, மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், சிம்ம ராசி, பத்திரை கர்ணம். திருச்செந்தூர் முருகரை போய் பிடிங்க கெட்டியா. முகேஷ் திருச்செந்தூர் முருகர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிற போக்கில் மறந்துடாதீங்க. முருகர் தான் 10ஆம் இடத்துலையும் இருக்காருங்க உங்கள் ஜாதகத்தில். திக்பலமாகி பவர்ஃபுல்லான ஆட்சி பலத்தோடு இருக்கார் முருகர். உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்ய ரெடியாக இருக்கார். அவர் குரு பார்வையில் இருக்கார், புதன் கூட இணைஞ்சிருக்கார். 12க்கு 3 கூட புகழ் கொடுக்கக்கூடிய அவங்க கூட காரகாரன் கூட இணைஞ்சிருக்கார் சரிங்களா, பெருமாள் அவர் கூட. ஸோ இது சூப்பருங்க அவங்க ஜாதகம். அதாவது வளர்பிறை சந்திரன் தான் சரிங்களா. லக்கணம் கடக லக்கணம், சிம்ம ராசி, வளர்பிறை சந்திரன். சூரியன் நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு. சூரியனுக்கு எங்கேயுமே ஒரு என்ன சொல்கிறது, எந்த கிரகத்துடைய தன்மையும் நெகட்டிவ் பலனும் கொடுக்க மாதிரி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் வலுவாக இருக்காங்க. சூரியன் நல்லா பவர்ஃபுல்லான தனித்துவமாக தனியாக இருக்கார், எங்கேயுமே யாரோடைய இணைவுலையும் இல்லை. ஸோ நீங்களும் அழகாக இருப்பீங்க. ஆள் வேறு என்னங்க கஷ்டம் உங்களுக்கு, சின்ன வயசுங்க 96 தானே, சின்ன வயசு தானே, அதுக்குள்ளே என்ன கஷ்டம்? 29 வயசு தானே ஆகுது. என்ன கேட்குறீங்க, 29 வயசில் என்ன வேணும் உங்களுக்கு? பொள்ளாச்சி நல்ல நேரம் வருமா? நல்ல நேரம் தான் ஐயா போயிட்டுருக்கு உங்களுக்கு, நல்ல நேரம் தானே. சூரிய தசை தான் போகுது, ராசிநாதர் தசை தான். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ராசிநாதர் தசை, அதுவும் இவர் ரிஷப வீட்டில் உட்காந்துருக்காரு ராசிநாதர், அதுவும் சூப்பரு. லாபத்தில் உட்காந்துருக்காரு ராசிநாதர், அது அதை விட சூப்பரு. சுக்கிர புத்தி வந்துருச்சுங்க. சூரிய தசை சுக்கிர புத்தி வந்து சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லைங்க. சூரிய தசை இப்போ ஒரு 3 மாதம் தான் சரியில்லை ஜென்ரல். ஆனால் இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்னால கோச்சாரத்தில் சூரியன் சரியில்லாமல் இருந்தார். இந்த மாதம் சூப்பராக இருக்காருங்க சூரியன், இந்த மாதம் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்க? எல்லாம் உங்களுக்கு பவர்ஃபுல்லான இடத்துல உட்காந்துருக்காரு இந்த சூரியன் இப்போ கோச்சாரத்தில். அதே மாதிரி தசா நடத்துகிற லாபத்தில் இருக்கார் அதே சூரியன். புத்திநாதர் இப்போ சரியில்லாமல் இருக்கார். யார்? சுக்கிர புத்திக்கு இப்போ சரியில்லை. 25 அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் பற்றினா இப்போ யோசிக்காதீங்க, கடன்லாம் தீர்ந்துடும். 1 பைசா கடன் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அடுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்னாதிபதி புத்தி தான் வருதே. அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். எவ்வளோ கடன் இருந்தாலும் மொத்த கடனை அடைச்சிடுவார். நல்லா ஜாலியாக இருங்க, வாழ்க்கையை ஜாலியாக கொண்டாடுங்க. சும்மா கடன் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் கடன் வராத லெவலில் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய செலவுகளை சுருக்கி நம்ம வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றிக்கலாம்னு நினச்சி மாற்றுங்க.
அதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். முகேஷ் சூப்பராக இருப்பீங்க. கடனை பற்றி கவலைப்படாதீங்க, கடனெல்லாம் உடனே தீர்ந்துடும். இப்போ உங்களுக்கு இப்போ தான் ஒரு 3 மாதம் தான் கொஞ்சம் கடன் ஆகிருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த 3 மாதம் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? அவ்வளோதான். ஐயா திருநெல்வேலி யார் அது? கிருஷ்ணாமணி. சரிங்க தம்பி, உங்களுக்கு வந்து கடக ராசிங்கிறதுனால சிவனை வழிபாடு சூப்பராக பண்ணுங்கள். முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க, கடன் தீர்ந்துடும். சிவன் வழிபாடு, முருகர் வழிபாடு. அதாவது சிவன்னா என்ன, பார்வதி அம்மாவும் சேர்ந்து தான். சரிங்களா? லக்னாதிபதி பார்வதி, ராசிநாதர் சிவன். இந்த 2 பேரையும் கையில் பிடிச்சிக்கோங்க, சூப்பராக ஜெயிச்சிருவீங்க, கவலையே படாதீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் லைவில் வரீங்களா, அதனால் டைம் எடுத்துக்க முடியாது. டக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது போகணும். அதுக்காக தான் நான் சொல்லும் போதே டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு பேனா பென்சில் வச்சு பேனா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் டக்குன்னு அந்த கோயிலில் சொல்லும் போது நோட் பண்ணிட்டு அந்த கோயிலை மட்டும் போயிட்டு வந்தால் போதும். அவங்களால முடிஞ்சது அந்த கோயிலில் தானம் பண்ணால் தானம் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு போய், இல்லை அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் பொருள் வாங்கி கொடுங்க. ஸோ இதை மட்டும் செய்யுங்க போதும். அதேமாதிரி கோயிலில் உண்டியில் எப்போவுமே பணம் போடாதீங்க. ஏன்னா உண்டியில் போடும்போது அரசாங்கத்துக்கு தான் போகுது. அரசாங்கம் ஏற்கனவே நல்லா தானே இருக்குது. நம்மகிட்ட அதுக்கு வரி இதுக்கு வரின்னு சொல்லி வாங்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே உள்ள குறுக்கர்கள் கொடுங்க, அங்கே உள்ள ஐயர்மார்களுக்கு கொடுங்க. அவங்க தான் 6 கால பூஜை செஞ்சு தெய்வத்தை பவர்ஃபுல்லாக ஆக்கி வைக்கிறாங்களே. அதனால் ஐயர்களுக்கு கொடுங்க. நீங்கள் 10 ரூபா கொடுக்குற இடத்துல 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயர் வந்து உங்களை பூமாலையை கொடுத்து கழுத்தில் பூவோடு அனுப்பிச்சி விடார். 100 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அங்கே தெய்வமாக மாறிடுவீங்க அவங்க கண்ணுக்கு, ஐயர் கண்ணுக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து நல்ல விஷயம். அவங்கள வந்து 6 கால பூஜை, அவங்க 1 கோடி ரூபா சம்பாரித்தாலும் மறுநாள் காலில் எழுந்துச்சி நேராக எங்கே வருவாங்க, கோயிலில் வந்து தான் நிற்பாங்களே. அதனால் கோயில்களுக்கு போகிறவங்க எல்லாருமே சரி, உண்டியில் பணம் போடுறத விட ஐயர்களுக்கு பணம் கொடுங்க. அவங்க அந்த தெய்வத்தை பல முறை வழிபாடு முறையில் செஞ்சு அவங்க பவரை ஏற்றி வைக்க போய் தான் உங்களுக்கு போனோடனே பவர் கிடைக்கும். கூட்டு பிரார்த்தனை தாங்க கோயில் வழிமுறைகளே கூட்டு பிரார்த்தனை தான். யார்? திருநெல்வேலி ஐயா, உங்கள் ஜாதகம் தான் வருது. திருநெல்வேலிக்காரரே போயிடுச்சு. என்ன ஏதாவது கேள்வி கேட்டிருந்தீங்களா? நான் அதை மறந்துட்டேன். என்ன கேள்வி கேட்டிங்கன்னு தெரியலையே. மணி தானே இப்போ தான் போச்சு. ஏதாவது சுடர்மணியா அரசுவலி அது இல்லையா? சரி, ஓகே. என்ன கேள்வி கேட்டிங்கன்னே மறந்துட்டேன் நான். நிறைய ஓடுதா கேள்வி இருக்கையா? வருதா? இங்கே ஒன்றும் வரலையே. வருதா சுடர்மணிலாம் இல்லை. ஓகே ஐயா, உங்கள் ஜாதகத்தை வருது பாருங்கள். நான் அந்த இப்போ உங்கள் பொது பலனாக சொல்லிடுறேன். கும்ப லக்கணத்துக்கு சுக்கிர தசை யோக தசைங்க. சரிங்களா? முதல்ல யோகம் அது கன்ஃபார்மாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஜெயிப்பீங்க. சரிங்களா? கும்ப லக்கணத்துக்கு சுக்கிர தசை யோக தசை 2000 சுக்கிர தசை ராகு புத்தி. ராகு நன்மை செய்வார் இந்த லக்கணத்துக்கு. ஒரு சில கிரகங்கள் இருக்குங்க, இவங்க நன்மை செய்வாங்க. இவங்களுக்கு சுக்கிரன் வேறு உச்சமாகி வக்கரகதியாக இருக்கார். ஸோ கூட வந்து புதன் இருக்கார், நீசபங்க ராஜயோகம். இதே மாதிரி தான், நல்ல வலுவான அமைப்பு தான். 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கார். ஆனால் வந்து லக்னாதிபதி பலமாக 4ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு குரு கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ எதிரி கிரகம் பலமாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி பலமாக இருக்கார், அது தாங்கக்கூடிய சக்தியோடு இருக்கார். அதே மாதிரி இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. அது சூப்பரான யோகம். 2001 நல்லா இருக்குது. வேணா 24 வயசு தானே ஆகுது. என்ன கேள்வி இருக்க போகுது? சுக்கிர தசை இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஐயா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குது. கடகராசிக்கு இப்போ தான் அஷ்டம் சனி அதாவது முடிஞ்சது, முதல் டைமு அஷ்டம் சனி முடிஞ்சிச்சு. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அப்படியே ஒன்றும் வரக்கூடிய காலங்களும் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருங்க. இப்போ தசை நடத்துகிறது சரியில்லை, 25ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சரியாயிடுவார், சூப்பராக இருப்பீங்க. இப்போ ஒரு மாதமாகவே தசை நடத்துகிறது நல்லா இல்லை. தம்பி பிரபு, இரவு வணக்கம் பிரபு. தம்பி தான் நம்மளை மறக்காமல் டக்குன்னு போட்டுருந்தாங்களே. இரவு வணக்கம் தம்பி. என்ன டூட்டியெல்லாம் முடிஞ்சிச்சா? ஓகே. சூர்யா யாராவது? சூர்யா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 12/6/1990. தம்பி நீங்கள் வந்து இந்த இப்போ இவர் சுக்கிரதசை போகிறவர்களுக்கு வந்து மட்டும் லட்சுமி தாயார் வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க, அது போதும். அப்புறம் பார்வதி அம்மன் வழிபாடு, இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணுங்கள், போதும். வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகாட்டும் நல்லா இருப்பீங்கய்யா. உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஜாதகம்.
ஆமாம் ஆமாம், ரொம்ப பவராக இருக்குது. ஏன்னா சந்திரன் கூட சூரியனுக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அதாவது பௌர்ணமி முழு நிலவு, அதாவது பௌர்ணமி ஆகலை, பௌர்ணமி ஆகிறதுக்கு முன்னாடி முழு நிலவாக இருக்கும்ல, அந்த மாதிரி முழு நிலவாக இருக்குது. ஸோ அந்த அமைப்பில் இருக்குது, நல்லாயிருக்கு. 12/06/1990. யார் இது? சூர்யா உங்கள் ஜாதகம் வருவாங்க. பிற்பகல் சாயந்தரம் 6:30 6:30 6:30. ரிஷப லக்னம், மகர ராசி, நல்லாயிருக்கும். உத்திராடம், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க. பவக்கரணம், எது நரசிம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், அது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். சூர்யா நரசிம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். விவகாரத்து வழக்கில் உள்ளது, சேர்வதற்கு வழி உள்ளதா? சேர்வதற்கு வழி நீங்கள் தான் ஐயா முயற்சி பண்ணணும். உங்கள் மனைவிட்ட போய் பேசுனீங்கன்னா டபுள் கடின்னு காலில் விழுந்துருங்க, சேர்ந்துருவீங்க. வைராக்கியம் வந்து இங்கே ஜெயிக்க வைக்காது, அன்பு தான் ஜெயிக்க வைக்கும். ஐயா உங்களுக்கு கடந்த காலம் 7.5 சனி, அதனால தான். அதுக்கப்புறம் தசா புத்திகள் என்ன? ராகு தசை சந்திர புத்தி, ராகு தசை சந்திர புத்தி. டைவர்ஸுக்கு வந்து அப்ளை முன்னாடியே பண்ணியிருப்பீங்க, இப்போ இல்லை. அதாவது ராகு தசை சந்திர புத்தி, பாதகாதிபதி புத்தி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. பாதகாதிபதி புத்தி போய்கிட்டுருக்கு, இப்போ சேர முடியாது, ஆனால் சேருவீங்க. செவ்வாய் வந்து லாபத்தில் தான் இருக்கார், குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். லக்னாதிபதி 12ஆம் இடத்துல வலுவாக தான் இருக்கார். உங்களுக்குன்னா உங்கள் மேலே எந்த வகையிலும் தவறு இருக்காதுங்க. ஸோ இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் உங்கள் மனைவி போய் பாருங்கள். இப்போ டைவர்ஸ் போயிட்டுருக்குல, அது அப்படியே கேஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ ராகு நல்லா இருக்க போகிறாரு, நல்ல இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த வருஷம் எண்டில் தான் சேருவீங்க. தம்பி சாப்பிடலாம்ப்பா, இனிமேல் தான் சாப்பிடணும். இந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்றலாம், சரிங்களா? ஹோட்டல் தான், அப்புறம் சாப்பிட்லாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூர்யா கவலையே படாதீங்க, உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வீட்டில் பாக்கியத்தில் தான் உட்காந்து தசை நடத்துது, சரிங்களா? வேறு எந்த வகையிலும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை பண்ணுது, சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப கூடுதல் நல்லா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போன வருஷம் 7ஆம் மாதம் அது ராகு புத்தி எப்போ வந்துச்சு, அப்போது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ அம்மாவுக்கும், அதாவது என்னென்னா பிரச்சனை எப்படி வந்திருக்குன்னா, உங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிருக்கும். அது மூலிமா வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சு. கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டில் தான் சேருவாங்க, ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க. செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காண்டாரு. ஆனால் உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும். உங்கள் மனைவி உங்கள் மேலே நல்ல ஒரு அன்பாக தான் இருப்பாங்களே, நினச்சிட்டு தான் இருப்பாங்க, உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. நான் சாரி இருங்க வரேன். 4 அதாவது 18:45 தானே? ஓகே, 6:45 டைம் மாற்றி போட்டோன்னா ஒரே செகண்டுங்க, டைம் மாறி போச்சு. ஐயா திருப்பி போடுங்க. ஐயா திரும்பி டைம் கொஞ்சம் போட்டுவிடுங்க. போயிடுச்சு உங்கள் அது வேகமாக ஓடிடுச்சே. சூர்யா பிற்பகல் 6:30 விவகாரத்து வழக்கு உள்ளது, சேர்வதற்கு வழி உள்ளதா? ஓகே, பிற்பகல் 6:30 இருங்க, சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. டைம் மட்டும் 4:30 ஆகிடுச்சு. அது ஏன்னா 2 மணி நேரம் இது லக்கணம் மாறி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. லக்கணம் விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு சூரியன் நேரடி பார்வை. அதாவது
சாயந்தரம் 6:30. ஓகே, பிஎம் 6:30 தான். சரிதான். பிற்பகல். ஓகே. விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 5ஆம் இடத்துல லக்னத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதி உங்கள் சரி 11ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து நேரடியாக பார்க்குறாரு. அது புதன் வந்து எட்டுக்குடியர் வந்து உங்கள் லக்கணத்தை பார்த்து அவர் வந்து உங்களுக்கு சின்ன அவமானத்தை ஏற்படுத்திருக்காரு. என்ன தசாபதிகள் போகுது? குரு தசை போகுது. யோக தசை தான் தம்பி. அதாவது ராகு தசையை விட இந்த குரு தசை யோக தசை. இப்போ தான் ஸ்டார்ட்டாக இருக்குது. 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, தசை நடத்துறாரு. 22. ஸோ இப்போ தான் சுய புத்தி முடிஞ்சு அடுத்து சனி புத்தி போயிட்டுருக்கு. சனி வந்து எவர் கூட இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து அவமானத்தை கொடுத்துட்டாரு. முதல்ல கொஞ்சம் அவமானத்தை கொடுத்தவர் மேரேஜுக்கு. 7ஆம் இடத்துல 7 6ஆம் இடத்துல மறைவு. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. லாப வீடுக்கு எங்கேயுமே பார்க்கல. இல்லைங்க, நீங்கள் உங்கள் விவகாரத்து போதில்லைங்க, நீங்கள் போய் பேசுங்க சார். இப்போ வந்து சனி புத்தி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. குருதசை சனி புத்தி. சரிங்களா? இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு. ஐயா இப்போ போய் பேசுங்க. கண்டிப்பாக சூர்யா இப்போ உடனே பேசுங்க. உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது. இப்போனா ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 25ஆம் தேதிக்கு அப்புறம் போய் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் கொஞ்சம் வலுவாகட்டும். சரிங்களா? 25ஆம் தேதி போய் பேசுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25ஆம் தேதினா சனி பகவான் வந்து கொஞ்சம் பலமாவார். அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து பேசுனீங்கன்னா கூடுதல் நன்மையாக இருக்கும். சனி தனியாக இருப்பார் 5ஆம் இடத்துல. லக்கணத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். 7.5 சனியோடைய தாக்கம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து கெடுத்துருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி தான். ஒரே ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணிட்டு கூட பேசுங்க. ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? குரு பயிற்சி ஆனோடனே ராகுகேது பயிற்சி ஆகும். அடுத்த மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆனோடனே போய் பேசுங்க. உங்கள் ஃபேமிலி ஒன்றாயிடுவீங்க. கவலைப்படாதீங்க. உடனே பேசுங்க. இது குருதசை உங்களுக்கு நல்லது பண்ணும். ஒரு அவமானத்தை கொடுத்துருச்சு ஆக்சுவலாக. புரியுங்களா? 8ஆம் இடத்துல உட்காந்து அவமானத்தை கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? சூப்பராக இருப்பீங்க. ஐயா அடுத்த மாதம் போய் பேசிவிட்டு மனைவியோடு இணைஞ்சிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. சரிங்களா? தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக. பிரபு அரசு வேலைலாம் கேட்டிருக்கேன் பிரபு. உனக்குலாம் இதுக்கே அரசு வேலை? நீ தான் ஜாலியாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிற. அப்புறம் ஏன் அரசு வேலை கேட்குற? பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்த்தேன் ஞாபகம். அதனால் உனக்குலாம் அரசு வேலை வேண்டாம் ஐயா. நீ சும்மா ஜாலியாக உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவேன். அரசாங்க வேலைலாம் வேண்டாம். இருந்தாலும் ஒன்று டைம் நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ முத்து சுமதி உங்கள் ஜாதகம் வருது பாருங்கம்மா. முத்து சுமதி பிரபுங்கிற தம்பி எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. ஜென்ரலாக சொல்கிறேன். ஏதோ அந்த தம்பி கமெண்டில் போட்டுகிட்டே வராரு. நானும் சரி ஓகே நல்லா ஜாலியாக பேசுகிறாரே அப்படின்னால நானும் பேசிகிட்ருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளே ஒரு ஆளை வச்சு இது பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சக்கூடாதுல்ல. 14/6/1998 நமக்காக யாரும் செய்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. இது எனக்கு விருச்சகம் ராசி அவிட்ட நட்சத்திரம். குழந்தை பாக்கியம் எப்போது இருக்கும் சொல்லுங்கள் சார். குழந்தை பாக்கியம்னாலே 2 பேர் வரணும். 2 பேர் ஜாதகம் தேவைப்படும். ஹேமமாலினி ஓகே 2 பேர் ஜாதகம் தேவைப்படும். சரி உங்களுக்கு நான் பார்க்குறேன். எப்படின்னு பார்ப்போம். மகர ராசி கன்னி இலக்கணம். மகர ராசிக்கு இப்போ தான் விடிய காலம் பிறந்திருக்கு. கௌரவ கர்ணம் ஸ்ரீ வராகமூர்த்தியை பாருங்கள். அவருக்கு கூடுதல் நன்மை செய்வார். கன்னி லக்னாதிபதி புதன் 10ஆம் இடத்துல ஆட்சியை பலத்தோடு இருக்கார். ஓகே அவர் நல்ல அமைப்பில் இருக்கார். குரு நல்ல பலமாக தான் 7ஆம் இடத்துல பாதகாதிபதி பாதகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பலமாக செஞ்சிட்ருக்காரு. அது சூப்பர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து ராசிநாதர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அது கூடுதல் நல்ல அமைப்பு. ஜாதகம் நல்ல பலமான ஜாதகம் தான்மா. சரிங்களா? அதாவது சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் அதாவது முழு நிலவு சந்திரன் தான். தேய்பிரை சந்திரன் தான், முழு நிலவு சந்திரன் தான். ஆக பௌர்ணமி கிடையாது, முழு நிலவு சந்திரன். ராகு தசை சந்திர புத்தி. அடுத்து செவ்வாய் புத்தி. ராகு தசை சந்திர புத்தி. ராகு 12ஆம் இடத்து ராகு. வீடு கொடுத்துட்டு ஒரு வலிமையாக தான் இருக்கார். 12ஆம் இடத்து ராகு புத்தி சந்திரன். ராகு புத்தி சந்திரன் தசை. ஏம்மா உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே குழந்தை பாக்கியம் வந்துடும்மா.
சரிங்களா? இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே அதுக்கு ஒன்றா கன்ஃபர்மேஷன் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? உங்கள் ஜாதக ரீதியாக கன்ஃபார்ம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு தனித்து நல்லா ஆட்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்துல இந்த சந்திரன் உட்காந்து புத்தி நடத்துகிறாரு. ஸோ பிற்பாதியில் தான் இவர் போகும்போது தான் கொடுத்துட்டு போவார், முன்னாடி நல்லது செய்ய மாட்டார் எப்போவுமே. ஏன்னா சந்திரன் வந்து இந்த ராகு திசைக்கு சந்திரன் நல்லது பண்ண மாட்டார், ஆனால் போகும்போது அதை கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது, 9ஆம் மாதம் வரைக்கும், இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்குமே. இந்த 9ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக குழந்தை கன்ஃபார்ம்டு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் பார்வதி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகுனா காளி வழிபாடு, இந்த காளி வழிபாடு, பார்வதி அம்மன் வழிபாடு. அப்புறம் வந்து பெருமாள் கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார்ல, அதாவது பெருமாளுக்கு பஞ்சு மெட்டை கொடுத்தது இந்த ராகு தான். அவர் தான் தசை நடத்துகிறாரு. கன்னி லக்கணத்துக்கு ராகு மிகப்பெரிய நன்மை செய்வார் எப்போவுமே. கன்னி லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை வந்தால் யோகக்காரன் சொல்லலாம். ஏன்னா எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண மாட்டார், அப்படியே பாசிட்டிவ் பண்ணி கொடுப்பாரு அவர் எப்போவுமே. அதனால் இந்த கன்னி லக்கணத்துக்கு யோகமான அமைப்பு தான். நீங்கள் வந்து கவலைப்படாமல் உங்களுக்கு நல்ல தசை போகுது, நல்ல புத்தி போகுதுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. குழந்தை கன்ஃபார்மாக, கவலைப்படாதீங்க. உங்கள் கணவர் ஜாதகம் இருந்தாலும் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அனுப்பிச்சா கூட என்னால் அதை எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கும். ஓகே, இந்த வழிபாடு முறைகள் மட்டும் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன வழிபாடு முறைகள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கௌலகர்ணம் வராகமூர்த்தி ஸ்ரீமுஷ்ணம் ஊருக்கு போயிட்டு வாங்க. அவர் வந்து குழந்தைக்கு பவர்ஃபுல்லான அமைப்பை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு அவர் தான் கர்ணநாதரும் கூட. ஸ்ரீமுஷ்ணமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டத்தில். தெரியலன்னா திருப்பி 1க்கு 2 டைம் கேளு, யூடியூப்பில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அது வந்துடும், அந்த கோயில் வந்துடும். பழைய காலத்து கோயில் தான், பெருமாள் கோயில். அடுத்து ஹேமா மாலினி 4/9 உங்கள் ஜாதகம் வரதுக்கு வரமா. ஹேமா மாலினி 4/9/1983, 4/9/1983 ஈவினிங்கு 3:35 உங்கள் ஜாதகம் வருது பாருங்கம்மா. ஹேமா மாலினி உங்கள் ஜாதகம் வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து கன்னி வீட்டில் தான் இருந்தார். பார்ப்போம், சனியும் குருவும் ஒன்றா இருந்தாங்க. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க. மகர லக்கணம், உச்சத்துக்கு பக்கத்தில் தான் இருப்பார் சனி பகவான். கடகராசி, மகர லக்கணம் கடகராசி. உச்சமாக இருக்காரா லக்னாதிபதி? உச்சம்தான், நல்ல வேலை, தனியாக இருக்கார். உச்சமாய் 10ஆம் இடத்துல உச்சமாய் தனியாக இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பார்வை யோகம். செவ்வாய் வந்து 4க்கும் லாபாதிபதி பார்க்குறாரு. உங்களால் லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் பார்வை நல்ல அமைப்பு தான். ஏன்னா ஆட்சியான சந்திரன், அவர் தேய்பிரை சந்திரன் வளர்பிறை சந்திரன்லாம் தேவையில்லை. ஆட்சியான சந்திரன் நல்லது செய்வார். அதே மாதிரி ஆட்சியான சூரியன். இங்கே ஒரே ஒரு மைனஸ், சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல மறைவு. அந்த மறைவு மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்ல யோகக்கார ஜாதகமாக. நீங்கள் 9ஆம் இடத்துல மட்டும் வந்து உட்காந்துருந்தான்னா கூடுதல் நன்மையாக இருந்திருக்கும். நீசப்பங்க ராஜயோகத்தை அடைஞ்சிருப்பார். புதன் உச்சந்தான், நல்ல புத்திசாலி நீங்கள். ஹேமாமாலிக்கு என்ன பிரச்சனை? ஐயா, எப்போது என் பொருளாதாரம் நன்றாக இருக்கும், எப்போது என் கணவரோடு சேர்ந்து வாழ்வேன். கணவரோடு சேர்ந்து வாழணும்னா வந்து உங்கள் நல்ல உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி? அதான் ஒன்றும் இல்லைம்மா, வெளியில் அண்ணாக்குடி போடுங்கம்மா, கால் நல்லா குளிச்சு போடுவோம். ஏதாவது கடனோட வாங்கியாச்சும் குளிச்சு போட்டுருங்க, சரிங்களா? என் பொருளாதாரம் நன்றாக இருக்கும், எப்போது நன்றாக. அதே மாதிரி இல்லைம்மா, உங்களுக்கு சுக்கர தசைலாம் போயிட்டு இருக்கு. லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, வெள்ளியில் அருணாக்குடி, வெள்ளியில் வந்து கொலுசு போடுங்க, சரிங்களா? இந்த அருணாக்குடியின் கொலுசு எதுக்காகன்னா சுக்கர தாயாரை பலப்படுத்துறதுக்கு. அவங்க வந்து சுக்கர தாயார் வந்து இடுப்புல தான் வந்து பவராக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசுமாடுக்கு வந்து நம்ம வந்து கோமியத்தை நம்ம இது பண்ணுறதே அதுதான். சுக்கரன் வந்து அந்த இடத்துல தான் பவராக இருக்காங்களே. அதனால நீங்கள் என்ன பண்ணால் கம்பல்சரி நீங்கள் வந்து வெள்ளி அருணாக்குடி போடுங்கம்மா. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, அவரை வந்து இழுக்கணும் உங்கள் பக்கம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு லட்சுமி தாயார் வழிபாடு. கேசரி கொண்டு போய், வெள்ளை கலர் ஒயிட் கலர் கேசரி கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. 2037 வரைக்கும் செய்யுங்கம்மா. நீங்கள் செய்ய உங்கள் பொருளாதாரம் அபார வளர்ச்சி அடையுமா. சாதாரண வளர்ச்சியெலாம் கிடையாது. 8ஆம் இடம் அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் இந்த பார்க்கறது கூட அதிர்ஷ்டம் தான். ஸோ ஹேமாமாலியம்மா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம், சூப்பராக இருப்பீங்க. இந்த எதுக்கு இதை செய்கிறது? இந்த மகர லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் தான் ராஜயோகர்.
இந்த ராஜயோகர் போய் மறைஞ்சிட்டாரு. அந்த ராஜ யோகத்தை நீங்கள் கொண்டு வரணும். 25ஆம் அப்புறம் கூடுதல் பலமாக இருக்கும். 25ஆம் வரைக்கும் தான் அந்த சுமாரான பலனை. 25ஆம் அப்புறம் நல்ல பலமாக செய்வார் இந்த சுக்கிர பகவான். ஸோ நீங்கள் நான் சொன்னது மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க. ஒரு வெள்ளி 6 கோடி கடன் வாங்கியாச்சும் வாங்கி போட்டுருங்க. ஒரு கொலுசு வாங்கி போட்டுக்கோங்க. எப்போவுமே காலில் தங்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, தங்க பொருள் இருந்தால் கூட அதை வெள்ளியாக மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? மாற்றி போட்டுக்கோங்க முதல்ல. நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கேசரி கொண்டு போய் கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தேடி ஓடி வருவார். உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம மனைவி வந்து எங்கே நம்மளை விட்டு நம்ம மனைவிக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வருவார் பாருங்கள். அப்போ நீங்கள் எனக்கு கமெண்டில் போடணும். ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல உங்களுக்கு. அதனால் கமெண்டில் இப்போ இல்லை, நீங்கள் உங்கள் கணவர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா அது செய்யுங்க போதும். ஏன்னா நம்ம சொன்னது பலிக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக. வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை லட்சுமி தவிர சனிக்கிழமைக்கு பெருமாள் தான், லட்சுமி பெருமாள் தான். இந்த 2 வாரம் தான் உங்களுக்கு தேவை. அப்புறம் தைத்துளை கரணம். தைத்துளைனா பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒரு 5 இடத்துல தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் 4 இடமும், காசியில் ஒரு இடத்துலையும் தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ தூரம் எங்கே போக போகிறீங்க? பொருளாதார பிரச்சனை இருக்குல்ல, வீட்டு பக்கத்தில் இருக்க லட்சுமி தேவையே கூடுதலாக வழிபாடு பண்ணுங்க போதும். சரிங்களா? ஓகே. பொருளாதாரம் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் நான் அந்த திருச்சி பக்கத்தில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் அங்கே கோயில் இருக்குது. மெட்ராஸில் வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பெருநகரம்னு ஒரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். நான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போங்க. அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் நிறைய மாறும், நல்லா இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறேங்க இல்லை, இறைவன் உங்களுக்கு என்னையால் சொல்ல வைக்கிறாரு. நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ என் ரூபத்தில் உங்களுக்கு சொல்கிறதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பார்க்குற அனைவருக்குமே நான் நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் சொல்கிறேனே. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஏதோ நமக்கு கிடைச்சிருச்சு, சும்மா ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போகிறாருப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஆத்மார்த்தமாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் அப்படின்னு தான். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எல்லோரும். திருமண வாழ்க்கை எப்போது இருக்கும்? நிறைய கஷ்டங்கள் உள்ளது. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம் ஐயா. எப்படி கஷ்டத்துக்கு கொடுத்த கிரகம் உங்களுக்கு நன்மை பண்ணும். கீர்த்திகா, இதுவும் நீங்களும் பெண் தானே? என்ன ஒரே பெண் ஜாதகமாக வருது? ஐயோ. சரி, ஓகே. கீர்த்திகா, மேச ராசி மேச லக்கணம். உங்கள் ஜாதகம் தான் வருது பாருங்கள். மேச ராசி மேச லக்கணம், 7 மணி ஈவினிங். ஓகே. நிறைய கஷ்டங்கள் உள்ளது. என்ன பண்ணலாம்? கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணலாம் விடுங்க. எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். கீர்த்திகா, கஷ்டம் அதிகமாக வருது. ஓகே. யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமா? பெருவின்னு பிறந்துட்டாலே கஷ்டம். பத்திரிகை கரணம். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. ஏதாவது காசு பணம் வந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது கூடுதல் நன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச லக்கணம், மேச ராசி. இப்போ என்ன தசாபுத்திகள் போகுது? சுக்கிரன் 7ஆம் இடத்துல நல்லா வலுவாக இருக்கார். ராகு தசை போயிட்டுருக்கு. இந்த ராகு தசை சனி புத்தி. ராகு தசை சனி புத்தி 2 பேரும் நண்பர்கள் தான். மேச லக்கணத்துக்கு சனி உங்கள் லாபத்தில் இருக்கார். ஸோ அவர் கூடுதல் நல்லது செய்வார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கார். அவருக்கு சந்திரன் பார்வை, சுக்கிரன் ஆட்சியான சுக்கிரன் செவ்வாய். ஸோ இவங்க 3 பேருடைய பவர் கிடைக்கும். நல்ல யோக தசை தானம்மா. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? யோகமாக தானம்மா இருக்குது. பொருளாதாரம் என்னம்மா நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்லா இருக்க. 18 சுக்கிரன் 7 டிகிரி 7 டிகிரி இடையில் ராகு வேலை செய்கிறாரு. கோச்சாரத்தில் இப்போ கொஞ்சம் சரியில்லைம்மா. கோச்சாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தசை நடத்துகிறவர் ராசி ரீதியாக 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. விரயத்தில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு சரியாக இல்லை. விடுங்க, அடுத்து லாபத்துக்கு தான் போகிறாரு. தசை நடத்துகிறவர் அடுத்து லாபத்துக்கு போகிறாரு. சூப்பராக இருப்பீங்க. அடுத்த இன்னொரு 25ஆம் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் லாபத்துக்கு போயிடுவார் இந்த ராகு தசை நடத்துகிறவர். சரிங்களா? இந்த ராகு லாபத்துக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்கம்மா. கூடுதல் நல்ல பலனாக இருக்கும். நல்ல யோகமான அமைப்பு தான். எங்கேயுமே உங்களுக்கு பாதகம் இல்லை. சூப்பராக இருக்குது. ராசியும் விரைய சனினால உங்களுக்கு பெரியசாக பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா தசை நடத்துறது நல்ல இடத்துல உட்காந்து நடத்துகிறாரு. 7ஆம் இடத்துல உட்காந்து நடத்துகிறாரு. கலத்தர ஸ்தானத்தில் உட்காந்து நடத்துகிறாரு. சரிங்களா? ஸோ கூடுதல் நன்மையாக இருக்கும். 95னா 25 வயசு 30 வயசு தான் ஆகுது. சரிங்களா? பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கவலைப்படாதீங்க. இப்போ கணவர் குழந்தையோடு நல்லா இருப்பீங்க. நல்லா இருங்க, அதுதான் வேணுமே.
பொருளாதாரத்தை அவங்க பார்க்கணும். உங்கள் கணவர் ஜாதகத்தை கூட போடுங்க. ஒருவேளை அவருக்காக வீக்காக இருக்கான்னு இல்லையான்னு தெரில. உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிடுமே. அந்த மாதிரி தானே இருக்குது உங்கள் ஜாதகம். அடுத்து கோபிநாத், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள் சார். கோபிநாத் சார், உங்கள் ஜாதகம் வருது. கோபிநாத் 11/4/1991, 11/4/1991, 4/14. கோபிநாத் சார், உங்கள் வருது பாருங்கள். செங்கல்பட்டு, எப்போ வேலை கிடைக்கும்? சனி திசை எப்படி இருக்கும்? இன்னையா வேலைக்கையா பஞ்சம் செங்கல்பட்டில் இருந்துட்டு சொல்கிறீங்க? கும்ப லக்கணம், கும்பராசி, பாலவகரணம். ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு இல்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? செங்கல்பட்டில் ஒரு பெரிய காளி கோயில் இருக்கே, அந்த அபார சக்தி உள்ள சப்த கன்னிகள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? எங்கேயே தான் வருமே அது. செங்கல்பட்டு தாண்டியே செங்கல்பட்டு முன்னாடியே தான் வரும். ஆமாம், சப்த கன்னிகள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். கும்ப லக்னம், கும்பராசி, லக்னாதிபதி எங்கே இருக்கான்? லக்னாதிபதி குரு பார்வையில் தாங்க இருக்கான். ராகு கூட சேர்ந்தாலும் குரு பார்வை தான். 12ஆம் இடத்துல மறையுது, நல்லது, யோகம்தான். அது ஒன்றும் இதில் குரு பார்வை, நேரடி குரு பார்வை கிடைக்குது. யோகமான ஜாதகம் தாங்க. நடக்குது சனி தசை. ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலை எப்போ கிடைக்கும்? வேலை கிடைக்கும். 91 தானே பிறந்துருக்கீங்க. 24 வயசு ஆகுது. 34 வயசு ஆகுது. வேலை இவ்வளோ நாளாக வேலை பார்க்காம என்ன பண்ணுறீங்க? புதன் தசை, சனி தசை, சனி புத்தி, சுய புத்தி தான் போகுது. 12ஆம் இடத்துல சுய புத்தியோட சனி. 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுக்கு குரு பார்வையில் வாங்கி உச்ச குருவுடைய பார்வைங்க. அது கூட உச்ச குரு பார்வை ஏதோ அதாவது தலைமையான பொறுப்பை தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. தலைமையான பொறுப்போடு தான் இருப்பீங்க ஐயா. நல்லா இருப்பீங்க. நல்ல யோகமான ஜாதகம். 4 குடியன் வேறு ஆட்சி ஆகியிருக்காரு. இந்த 3க்கும் 5 குடியன் பரிவர்த்தனை. அப்போ புதன் அதே இடத்துல போய் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல. நல்ல யோக ஜாதகம். இந்த கோபிநாத், உங்கள் ஜாதகம் தேவிரை சந்திரன் தான், அது மட்டும் தான் வீக்கு. 6ஆம் இடத்து அதிபதி வீக்கானால் நல்லது தானே உங்களுக்கு. பவர் இல்லாமல் இருக்கார். மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்ல யோக ஜாதகம், சூப்பராக இருப்பீங்க. இந்த புதனும் செவ்வாய் வேறு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 3ஆம் இடம், 5ஆம் இடம் பரிவர்த்தனை. 3ஆம் இடம் முயற்சி, புகழ், கீர்த்தி இதெல்லாமே குறிக்கும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே குறிக்கும். ஸோ இந்த பரிவர்த்தனை ஓரளவு நல்ல பரிவர்த்தனை. ஆனால் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஆனால் இருந்தாலும் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல பரிவர்த்தனை நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இப்போ வேலைக்கெல்லாம் ஒரு பஞ்சம் இல்லை. நீங்கள் தலைமையான பொறுப்பு, ஒரு பெரிய இடத்துல வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கும்ப ராசிக்கு இப்போ சுமாரான பலன் தான். ஏன்னா இவனால விரை சனி போயிட்டு இருந்தார். இது ஜென்மத்தில் சனி போயிட்டு இருந்தார். அதனால உங்களுக்கு சுமாரான அமைப்பில் இருந்துச்சு 8 டிகிரியில். இப்போ நீங்கள் என்ன வேலை கிடைக்குதோ கிடைக்கிற வேலைக்கு போங்க. சரிங்களா? இந்த கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து நீங்கள் பெரிய போஸ்டிங்கோடு போய் உட்காருவீங்க. மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங்கில் போய் உட்காருவீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதம் 6ஆம் மாதத்தோட, அது அடுத்த வருஷம் 6ஆம் மாதத்தோட சுயபுத்தி முடியுது. ஆனால் அதுக்குள்ளே இப்போது இதிலே வந்துடும், வேலை வந்துடும். கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. எந்த கிடைக்கிற வேலையும் முதல்ல எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் மட்டும் பார்த்துக்கலாம் நல்ல வேலை. அதுலேருந்தே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? பார்த்துடலாம். அடுத்து ராஜேஸ்வரி அம்மா, ராஜலக்ஷ்மி 11/11. ராஜலக்ஷ்மி அம்மா 11/11. உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். ராஜலக்ஷ்மி அம்மா 11/11. 1963 அம்மா உங்கள் ஜாதகம் தான் வருது. 11/11/1963 காலை 2:42. காலை 2:42. யாரோ லவ் சிம்மெல்லாம் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, சந்தோஷங்க. பெரிய மனசுங்க உங்களுக்கு. ஆனால் ஆக்சுவலாக நம்மளை வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா, பெரிய மனசு. வாழ்த்துறதுக்கு ஒரு மனசு வேணுங்க. எல்லாரையும் வாழ்த்த முடியாது. அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு உள்ளவங்க வாழ்த்துறாங்க. பாவம் கரையாங்க. இது அம்மா, இது நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அவர் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். லக்கணத்தை குரு பார்க்குறாரு, சூப்பரு. அதுவும் வக்கரமாகி பார்க்குறது சூப்பரு. ஏன்னா பாதகாதிபதி வக்கரமாகிறது யோகம். அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்காங்க, அதுவும் நல்லது தான்.
இந்த சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க, அதுதான் ஒரு பெரிய மைனஸு. வீடு கெட்டு வேணாம், மதுரை வீடு கெட்டு வேணாம். பார்ப்போம் என்ன தசாபதிகள் போகுதுன்னு. சனி தசை சுய புத்தி தான் போயிட்டுருக்கு. லக்கணத்துக்கு யோக தசை தான், லக்கணத்துக்கு யோகாதிபதி தான் தசை நடத்துகிறாரு. இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கார், திரிகோணத்தில் சனி பவன் உட்காந்துருக்காரு. சனி தசை இப்போ அஷ்டம சனி வேறு போயிட்டுருக்கு. அஷ்டம சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்க்குது லக்கணத்தை. அஷ்டம சனி லக்கணத்தை 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குது. அஷ்டம சனி 5ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ தான் யோக தசை அம்மாவுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவ்வளோ நாளாக யோக தசை இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா குரு தசை யோகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சனி தசை சுய புத்தி தான் போயிட்டுருக்கு. சனி தசை புதன் புத்தியில் வீடு கட்டுவீங்களா அப்படின்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில். அம்மா 2026 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் வீடு கட்டுவீங்கம்மா. 2026 7ஆம் மாதம், அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரும். பொருளாதாரம் 2027 தான் வருமே. ஏன்னா அதாவது சனி தசை புதன் புத்தி சுக்கிரன் அந்தரம். ஸோ சுக்கிரன் அந்தரம் எப்போ வரும்னா 2027 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் வருமே சுக்கிரன் அந்தரம். ஸோ அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி அந்த முயற்சி எல்லாமே சக்ஸஸை கொடுக்குமா, கவலைப்படாதீங்க. வீடு கண்டிப்பாக கட்டுவீங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா இப்போ தான் உங்களுக்கு அந்த யோக தசையே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் பசங்க யார் ஜாதகம் வந்தால் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் 63 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, பசங்க எங்கே கட்டியிருக்காங்களான்னு பார்க்கலாம்ல. ஸோ அதை பாருங்கள். நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பழமையான விஷயத்தை அசைப்படக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் பழமையான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வாழ்க்கைனா என்ன, உறவுமுறைகள்லாம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கும். பழமையான விஷயங்களை போட்டு நினச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த சனி வந்து 5ஆம் இடத்துல தனித்து இருக்குது, எந்த நெகட்டிவான கிரகத்துடைய பார்வை இல்லாமல். இதெல்லாம் நல்ல அமைப்புமா. நல்ல நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கம்மா. வயசானாலும் நல்லா இருப்பீங்க. நல்ல யோக தசை வந்திருக்கலாம். அதனால் அடுத்து ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கலாம். சுடர்மணி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கீங்க. சுடர்மணிங்க பேர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மணிங்கிற ஒரு இது பார்க்கும்போதே பார்த்தேன். சுடர்மணி உங்கள் ஜாதகம் பார்த்துடலாம். கிடைக்காதவங்க, லைவ் கிடைக்காதவங்க மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் நம்ம செய்யணும் பார்க்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. எப்போவுமே நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் சீக்கிரமாக கிடைக்கும், பார்த்துருவீங்க. 3 PM 3னா 15:45 சுடர்மணி உங்கள் ஜாதகம் முசிறி திருச்சி மாவட்டம். பிறப்பு அரசு வேலை இனி கிடைக்குமா? மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டால் கோர்ட்டு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது, என்ன ஆகும் என்று சொல்லுங்கள். என்ன ஆகும் சொல்லுங்கள். மேச ராசி, சிம்ம லக்னம். நாய்களுக்கு உணவு போடுங்க, அது கூடுதல் பலன் சேர்க்கும். லக்கணம் சிம்ம லக்கணம், லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைவு. லக்கணத்தை சனி பார்த்துட்டாரியா, மனைவிக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு தான் அப்புறம் முதல் மனைவி பிரச்சனை. செகண்ட் உங்களுக்கு மேரேஜ் இருக்குங்க. கோர்ட்டு வந்து பிரிவினை ஆமாம், கோர்ட்டு வழக்கு சென்று கொண்டிருக்குது. ஐயா இது கன்ஃபார்மாக பிரிவு தான் ஐயா. என்னென்னா உங்களுக்கு 11ஆம் இடம் தான் லாப வீடு நல்லாயிருக்கு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு. ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதில் வந்து உங்களுக்கு யாரும் நன்றி சொல்கிறாங்களே, நன்றிங்க, மிக அருமையாக சொன்னீர்கள், நன்றி ஐயா. தீபன் உங்களுக்கு சொன்னாண்ணா பாருண்ணா. ஓகே, இதை பார்ப்போம். அப்புறமேட்டு யாரும் நம்ம ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்காங்க. என்ன பாருடா சிவகுமார், என்ன பாருடா. நல்ல மரியாதை. ஓகே, மதியம் சொன்னதுக்கு நன்றி சொல்கிறீங்களா? வணக்கங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நான் இப்போ பார்க்கலையே, தீபங்கிற இதுக்கு பார்க்கவே இல்லையே, அதான் பார்த்தேன். சிவகுமார் சார்
87. உங்களை விட நான் பெரியவன். புரியுதுங்களா? வாழ்க்கை முறைகள் எப்போவுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரெஸ்பெக்ட் யாருக்கும் கொடுக்கலன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் திருப்பி கிடைக்காது சார். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா நம்ம மரியாதை முதல்ல கொடுத்தோம்னா நமக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம மரியாதை கொடுக்கலன்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் ஒரு விஷயமே. ஐயா, பிரிவினை பிரிவினை கேட்டிருந்தீங்க. உங்கள் மனைவி கூட உங்களுக்கு பிரச்சனை, பிரிவினை இதனால் நல்ல யோக தசை தான் போகுது, லக்னாதிபதி தசை தான் போகுது. லக்னாதிபதி தசை போய்கிட்டு இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரிய தசை சுக்கிர புத்தி. அது எப்போவுமே முன்னாடி 8ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்து உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறாரு. 7ஆம் இடத்து சனி, அதாவது லக்னாதிபதி மறைஞ்சி இருந்தது தான் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி எந்த வழியும் ப்ராப்ளமே இல்லையே உங்களுக்கு. அதாவது இந்த கோர்ட்டு கேஸை கொடுத்துட்டு உங்களை வேறு வழியில் கிரகங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுதுங்க. 7ஆம் இடத்தை டேமேஜ் பண்ணிவிட்டு, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்ல. 8ஆம் இடம்னா மரணத்துக்கு நிகரான துன்பம். அந்த துன்பத்தை கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு இன்பத்தை கொடுக்க காத்துட்ருக்குங்க. எல்லா பிரச்சனையும் இப்போ இந்த சுக்கிர புத்திலே காலியாகி திருப்பி சுக்கிர புத்திலே உங்களுக்கு அடுத்து மேரேஜுக்குண்டான அமைப்பும் வந்துடும். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு விரைய சனி தான். விரைய சனி ஏதாவது ஒரு விரயத்தை பண்ணல. உங்கள் மனைவி இப்போ விரயமாக்குது. அதுதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு பரிகாரம்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அது கூடுதல் நன்மை சேர்க்கும். சிவன் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சி கொடுப்பாரு. சிவன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பவர் கிடைக்கும். ஏன்னா அவர் தான் தசை நடத்துகிறாரு. சரிங்களா? அடுத்து சந்திர தசை உங்களுக்கு இதை விட நல்ல பாக்கியத்தில் உட்காந்துருக்கு. நல்லது செய்யும். இதை விட கூடுதல் நன்மை செய்யும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் நானும் ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:20 நிமிஷம் பார்த்துட்டேன். போதும்னு நினைக்கிறேன். எனக்கும் டயர்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. அதாவது வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் பரிகாரம் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தத்துவத்தை பேசிடலாம். அதாவது நாய்க்கு உணவு போடுங்க போதும். ஓகே. அதாவது இங்கே தவறு செய்யாதது யாருமே இல்லை வாழ்க்கையில். சரிங்களா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறு செஞ்சிட்ருப்போம். அதை நம்ம மாற்றிக்கிடணும். இதுதான் விஷயமே. சரிங்களா? ஆனால் மாற்றுறதுக்கு சந்தர்ப்பங்களும் கொடுக்கணும். எவ்வளோ பேர் நீங்கள் உங்களுக்கு இப்போ டைவர்ஸு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் போதெல்லாம் எவ்வளோ கேஸ் இருக்காங்க பாருங்கள். இங்கே யாரும் தவறு பண்ணாதவங்க இல்லை. எல்லாருமே இங்கே தவறு பண்ணுறவங்க தான். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சிலவங்க பண்ணலைன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த பிரபஞ்சம் யாரையும் எல்லாங்க நவகோள்களும் இது உள்ளே தான் இருக்குது. 9 கிரகங்களும் இங்கே இது உள்ளே தான் இருக்குது. இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை செஞ்சே தீரணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட விதி. ஒருத்தருக்கு பொருளாதாரம் தேவை அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய அமைப்பில் போவோம். ஒருத்தருக்கு வேலை தேவை, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஐயா விஜய் ஐயா, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது. அவ்வளோதான், டைம் ஓவருங்க. நானும் எனர்ஜி லெவலில் போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு இதில் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு லைவில் வரேன். சரிங்களா? நாளைக்கு லைவில் டைம் இப்போ நான் சொல்கிறேன், டைம் சொல்கிறேன். எந்த டைம் நாளைக்கு லைவில் வரணும்னு இப்போ டைம் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் நம்முடைய சொற்பொழிவை கேளுங்க. சொற்பொழிவுலாம் ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கை அது அனுபவம் தான் வார்த்தைகளாக வெளியில் வரும். நம்மளுடைய அனுபவம் இதுதான் உண்மை. என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் பெரிய லெவலில் மெனக்கிடாதீங்க. அந்த மெனக்கெடுதல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணும். ஆனால் யோசித்து இது நல்ல டைமா, இந்த டைமில் நம்ம இந்த மெனக்கெடுதல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் உங்களுடைய நேரங்காலங்களை பார்த்து இந்த காலகட்டத்தில் நம்ம மெனக்கெடலாமா, ஓகே சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காலம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்காதா அப்படின்னு பார்த்துட்டு எப்போ சக்ஸஸை கொடுக்குமோ அந்த காலகட்டத்தில் மெனக்கெடுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மெனக்கெட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நன்மையை சேர்க்கும். நீங்கள் தேவையில்லாத டைமில் நீங்கள் போய் மெனக்கெட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் குறைஞ்சி தான் கிடைக்கும். உங்களால் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது. அதனால் உங்களுடைய எல்லாருமே சரி, யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்கள். ஏன் இல்லைன்னா உங்களுக்கே ஜாதகம் வரும். புதன் உங்களுக்கு ஓரளவு வலுவாக இருந்தால், இப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்களே, இதெல்லாம் புதன் வலுவாக இருந்தால் தான். 2வது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுவாக இருந்தால் தான். இப்போ ஆன்லைனில் நீங்கள் வரீங்களே, இங்கே இப்போ ஆன்லைனில் யாரெல்லாம் லைவில் ஜாதகத்துக்காக யாரெல்லாம் வர்றாங்க, சினிமா யார் பார்த்துட்ருக்காங்க, ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அதாவது கிரிக்கெட்டை யாரை பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி
எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துட்டு வந்துட்டு போவாங்களே, புரியுதுங்களா? இந்த இப்போ இத்தனை பேரும் வந்துட்டு போகிறதுக்கு காரணம் இது. அந்த நீங்கள் அந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு போவீங்க. அப்போ நீங்கள் இங்கே நீங்கள் ஜாதக பலன்களை உள்ளே வந்த நீங்கள் உங்களுக்கு ஏன் வந்து இந்த ஜாதகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வலுவாக இருக்க போய் தான் நீங்கள் ஜாதகத்துக்குள்ளே வந்தீங்களே, இல்லைன்னா இங்கே வரமாட்டீங்க. இதுதான் உண்மை. அப்போ இது உள்ள நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் உங்களை பற்றின விஷயங்களை கேட்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொரு ஆட்களும் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுடைய கட்டமே உங்களுக்கு ஒரு சில நகர்வுகளை காட்டும். இந்த போதா, இந்த நாள் நமக்கான நாளா, இந்த கிழமை நமக்கான கிழமையா, ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமே. ஸோ இந்த கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமையாக இருந்தால் அந்த கிழமை அதாவது இப்போ எப்படியுமே துலா லக்னத்துக்கு சனிக்கிழமை நல்லாயிருக்கும், வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும், புதன்கிழமை நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை வந்து அந்த கிரகம் பர்டிகுலராக கோச்சாரத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் பொறுப்பு ஜாதகத்தையும் தசாபதி நடத்துதா, அப்போ நல்லா இருந்து நடத்துதா, பிறந்த ஜாதகத்தையும் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிடுங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஜாதகத்துன்னு ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது மூலியமாக நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாங்க. நம்பிக்கை வளர்த்துக்கோங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. 2வது தியான முறைகளை பண்ணுங்கள். உங்கள் கூட இறைவன் இருக்கானான்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஒரு சக்தி செயல்படும். அந்த சக்தி வந்து உங்களுக்கு நல்லாவே உணரக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உணர்ந்துருவீங்க. இறைவன் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு முன்னோர்கள் பாதுகாப்பு இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முதல்ல முன்னோர்களை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் வழிபாட்டு முறையில் பண்ணாலும், நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, முருகர் கோயிலுக்கு போங்க, எந்த கோயிலுக்கு வேணால் போங்க. ஆனால் முன்னோர்களை நினச்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போங்க. முன்னோர்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போய் எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் போய் வந்து வழிபாடு முறைகள் பண்ணினாலும் அந்த கோயிலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அங்குள்ள ஐயர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயர்களுக்கு வேணுங்க பொருள், அதாவது நீங்கள் தட்டில் ஒரு 10 ரூபா போடுறது ஒரு 50 ரூபா 100 ரூபாய் அப்படியே போடுங்க. சரிங்களா? உண்டியில் பணம் போடாதீங்க. உண்டியில் என்ன போட நினைக்கணும் அது ஐயருக்கு போடுங்க. அதே மாதிரி அந்த கோயில் அன்னதானம் பண்ணுறாங்களா, ஒரு முறை அரிசி இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுங்க போதும். சரிங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் ஒரு உணவாக போய் சேரட்டும். ஸோ இது மாதிரியும் பண்ணுங்கள் போதும். அதே நேரத்தில் உங்களுடைய தசாபதிகள் எந்த கிரகம் பண்ணுதோ அந்த கிரகத்துக்குண்டான தன்மையை எடுத்து அந்த கிரகத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கிரகத்தை உயிர் உள்ள காரகத்துவம். இப்போ சனி போனால் வேலையாட்கள், துப்புரவு பணியாளர்கள், உங்களுக்கு அடிமை வேலை செய்கிறவங்க அனைவருமே சனி வளர்த்தவங்க, அந்த நபர்களுக்கு உதவி பண்ணுங்கள். குரு வளர்த்துருக்கா, குருமார்களான ஆட்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்த குரு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுங்க. இல்லை அவங்களுக்கு எந்த வழியில், ஏன்னா எத்தனையோ குருமார்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க வாத்தியாராக இருந்தவங்க. அதாவது கவர்மெண்ட் வாத்தியாருங்கள் வந்து அவங்களுக்கு போதிய வருமானம் உண்டு, அவங்களுக்கு பென்ஷன் அதுவும் உண்டு. ஆனால் ப்ரைவேட்டில் வாத்தியாராக இருந்தவங்க எத்தனை பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நல்லா நீங்கள் அவங்க எத்தனை பேர் நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துருப்பீங்க, நீங்கள் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது பண்ணுங்கள். புதன் வளர்த்துருக்கா உங்கள் ஜாதகத்தில், இது புதனுக்கு தசை போகுதா, புதன் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? குழந்தைகள் 13 வயசு கீழே உள்ள குழந்தைகள் எல்லாமே புதன் ஆதிக்கம் உள்ளவங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, போய் பென்சிலு, பேனா, அந்த மாதிரி பொருட்கள், சானிடரி பாக்ஸ், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டும் வாங்கி கொடுங்க. அதாவது நீங்கள் என்ன பொருள் கொடுக்குறீங்க இல்லையோ, அது குருமார்கள் கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, கூட ஸ்வீட் வச்சு கொடுங்க. ஏன்னா ஸ்வீட்டுங்கிறது அவங்க உடம்பு வந்து பூரிப்படைய வைக்கும். அந்த ஸ்வீட்டு தான் அவங்க சாப்பிடும்போது அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தத்தை உண்டு பண்ணும். அதனால் யாருக்கு நீங்கள் என்ன பொருள் கொடுத்தாலும் ஸ்வீட்டோடு வச்சு கொடுங்க. அது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய நன்மையை சேர்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து செவ்வாய் வந்து வலுவாக ஆகணும். உங்கள் ஜாதகத்தை வலுவாக தசை நடத்துது, புத்தி நடத்துது அப்படின்னா செவ்வாய் கிரகத்து யார் அப்படின்னா ஜிம் பாடி உள்ளவங்க பசங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸு, டாக்டர்ஸு, போலீஸு வந்து அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க பாருங்கள். டிராஃபிக் போலீஸ் கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பெண் போலீஸ்லாம் நிறைய நின்றுருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப யாராவது விஐபி வராங்கன்னா ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ரூட்டில் போகிறீங்கன்னா ஒரு 10 கேன் தண்ணி வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒவ்வொரு ஆள் கையிலையும் விஐபிஎஸ்க்காக மத்தியான டைமில் நிற்க வச்சுருவாங்க, இல்லை காலை டைம் நிற்க வச்சுருவாங்க. நம்ம அரசாங்கம் அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் நின்றுருப்பாங்க பாருங்கள்.
ஸோ அந்த மாதிரி ஏன் நான் இந்த செவ்வாய் வந்து இந்த போலீஸுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன்னா, போலீஸுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க வைங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த காக்கி யூனிஃபார்ம் போடுறவங்க அனைவருமே இப்போ செவ்வாய் வலுத்தவங்க தான் இருப்பாங்க. செவ்வாய் வலு இல்லைன்னா அவங்க காக்கி யூனிஃபார்ம் போடவே முடியாது. அது ஏன் காக்கி யூனிஃபார்ம் நான் போட அவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாங்க, நிறைய பிரச்சனை, அதாவது அவங்க தான் வந்து நல்லா இருக்காங்க வைக்கிறாங்க. இல்லைங்க, நிச்சயமாக சொல்வேன், உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறேன். நீங்களும் நான் சொன்னதை திரும்பி திரும்பி அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது தவறாக இருக்காது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க தாங்க அதிகப்படியான கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்போ நம்மளாம் இந்த வேலையை முடிச்சுட்டா போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வரும். ஐயா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு கடை திருட்டு போச்சு, ஐயா இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு வெட்டி போட்டாங்க, ஒரு பிரச்சனையாச்சு, இந்த இடத்துல கலவரமாச்சு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் கழட்டி படுத்துருக்க நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் வரும். அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஓடுவாங்க. அவங்க வயிறுலாம் தொப்பையாக இருக்குன்னு நம்ம எல்லாம் கமாண்ட் அடிக்கிறோம். அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க டைமுக்கு சாப்பிட முடியலங்க. அதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. என்னென்னா, அவங்க டைமுக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு. போலீஸ்காரங்களுக்கு வந்து சாதாரணமாக இல்லை. நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். நம்ம தூங்குறதுக்கு அவங்க தான் காவலரே, சரிங்களா? எல்லையில் இராணுவ வீரர் காவல் காக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் இதெல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. 8 ஹவர் 8 ஹவர், 12 ஹவர் அங்கே சாப்பாடுலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவையான அனைத்துமே கொடுத்துட்ருப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபிட்னஸாக இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து அப்படி ஃபிட்னஸுக்கு மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை. என்னன்னா, அவங்களுக்கு எந்த டைமில் டியூட்டி போடுறாங்க, எந்த டைமில் டியூட்டி கட் பண்ணுவாங்க, 24 ஹவர்ஸும் அவங்களோட டியூட்டியில் தான் இருக்க மாதிரியான ஃபீலை கொடுத்துரும் மைண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சுன்னா இந்த விஷயத்தை நான் அப்படியே மறந்துட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவேன். நம்ம மைண்டு இதோட போயிடும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. யூனிஃபார்ம் கழட்டி வீட்டில் வந்து உட்காந்தாலும் குழந்தையோட ஒய்ஃபோட இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க சிந்தனை சேஷன் மேலே இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணிடக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு நமக்கு உடனே ஃபோன் வரும்பா, அந்நேரத்துக்கு எஞ்சி ஓடணும். இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு. அதனால் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. எங்கேயுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க. எதுக்காகவும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்தாங்கி போவீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் குறை சொல்லாமல் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி போவீங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இங்கே குறை இருக்குது. இங்கே குறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னைய ஒருத்தர் சொன்னார், எனக்கு சீக்கிரம் பாடுறான்னு ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ இந்த பாடுறாங்கிற வார்த்தை வந்து எனக்கு வந்து எங்கே வரைக்கும் பாதிப்பு ஆகாது. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் என்னோடய மனசுக்குள்ளே நான் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். நான் பாடுறான்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஐயா என்னையை நீங்கள் எந்த வேலையும் வேணாலும் சொல்லலாம். என்னையால் நான் தியானம் பண்ணுறேன், நான் நிறைய இறை வழிபாடுகளை ட்ராவல் பண்ணுறேன், நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகம் பார்க்க போய் தான் என்னோடய வாழ்க்கை முறையில் வந்து நான் நிறைய மாற்றி மறைச்சி வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ப்ராப்ளங்கள் பெருசு, சரிங்களா? ஆனால் அதெல்லாம் மீறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டோட இருங்க, ரெஸ்பெக்டோட பழகுங்க, ரெஸ்பெக்டோட வாழுங்க. எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு செகண்ட் உங்களுக்கு செவ்வாய் அந்த மாதிரி வளர்த்துருப்பாரு உங்கள் ஜாதகத்தை. அதனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் முதல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்க. எங்கேயோ யாரோ இப்போ என்னையை வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அது ஒரு ஏன்னா எத்தனை பேர் என்னை புகழ்கிறாங்க, என்னை லட்சம் பேர் என்னை புகழ்கிறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் என்னை திட்டுறது எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அதை பற்றி நான் சீரியஸாக எடுக்க மாட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் வந்து மேன்மைப்படுத்திக்கணும்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும், உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும், உங்களை நீங்கள் ஆன்மீக ரீதியாக உங்கள் மனசுக்குள்ளே இறை வழி நாட்டத்தை உண்டு பண்ணிக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இறைவன் உங்கள் கூட ட்ராவல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை இறை பற்றோடு உங்களை மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை முறை மாறும். உங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்குது. எல்லாமே கொடுத்து வச்சுருக்கு, நீங்கள் தான் எடுத்துக்கிடணும். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. இங்கே எல்லாமே கொடுத்தாச்சு. யாருக்கும் இங்கே இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் கல்வியிலேருந்து, அதாவது பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த 9 12 கட்டத்தையும் கொடுத்துட்டாங்க. 9 நவ கோள்களையும் கொடுத்துட்டாங்க. இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இத்தனை விஷயத்தையும் கொடுத்துட்டு கடவுள் வந்து நீ எடுத்துக்கூடா, தேடி எடு, போதும், உன்னோட தேடலை இங்கே போடு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ தேடி அவ்வளோக்கு எவ்வளோ உன் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறது பிரபஞ்சம், சரிங்களா? பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்னு மறுக்கப்படவே இல்லை. உங்களுடைய முயற்சிகள் இங்கே தேடல்கள் கரெக்டாக உள்ள இடத்துல நீங்கள் தேடினீங்கன்னா கரெக்டாக உள்ள விஷயம் உங்களுக்கு கிடைக்க ரெடியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேடக்கூடிய பக்குவம் மூலம் உங்களுடைய அதுக்குண்டான பொறுமையும் தான் உங்கள்கிட்ட இல்லையே.
ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இந்த 23 பேர் ஒரு 80, 40 பேர், 45 பேர்லாம் இருந்தீங்க உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்காக. ஆனால் அந்த பலன் சொல்ல முடிஞ்சு 23 பேர் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, 23 பேரும் அவ்வளோ பொக்கிஷங்க. அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துது இந்த பிரபஞ்சம். நான் சொன்ன அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும்போது நீங்கள் பக்குவம் ஆகணும். உங்களுடைய அதாவது நிறைய கொடுத்துட்டா, அந்த கொடுத்தனாலேயே நிறைய பேர் ரொம்ப ஆகிட்டாங்க. ஒரு பையனுக்கு அவங்க 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 அப்பா வந்து அவனால பைக்குன்னு கேட்டிருப்பான். ஆனால் வாங்கி கொடுக்க அவங்க அப்பா வந்து காஸ்ட்லியான பைக்கை வாங்கி கொடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா பசங்களோட உயிரே போயிடும். எதுக்கு அதை பண்ணுறீங்க? எதுக்கு காஸ்ட்லியாக அவ்வளோ பைக்கு? ஸோ அவருக்கு அதாவது கடனுடனே வாங்கி கொடுத்து நம்ம பையனுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்களே. ஸோ அவன் எந்த லெவலில் அவனுடைய துடிப்பு இருக்குது நீங்கள் பாருங்கள். உங்கள் பையனுடைய வாழ்க்கை முறைகள் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தா அவன் பொறுமையாக ஓட்டுவானா? இல்லை அவனை பொறுமையாக ஓட்டுற மாதிரி பைக்கில் உங்கள் குழந்தைய பற்றி உங்களுக்கு தெரியும்ல. குழந்தையிலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. குழந்தையிலேருந்து உங்கள் குழந்தைய வளர்த்துட்டு வரீங்க. அப்போ உங்கள் குழந்தையோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்கு பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் பார்க்கணும், நோட் பண்ணணும். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன எதை பார்த்துட்ருக்காங்க, என்னென்ன செல்லை பார்க்குறாங்க, எந்த மாதிரியான வாகனம் கேட்குறாங்க, அந்த வாகனம் வாங்கி கொடுத்து அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். சந்தோஷத்தை விட்டுருங்க. அதாவது எப்பவுமே நல்லது நடக்கணும்னு நீங்கள் பார்க்காதீங்க, கெட்டது நடக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லது நடக்கட்டும், நடக்காமல் போகட்டும், அது வந்து பிரச்சனையே கிடையாது. கெட்டது மட்டும் நடக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் நம்மளுடைய முதல் ஒரு எப்போவுமே நம்ம மைனஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். நான் ஏன் வந்து இப்போ இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே மைனஸ் ஆகிட்டிங்கன்னா திருப்பி ப்ளஸ் ஆக டைம் எடுக்கும். அதாவது ஒரு ஹாய் நீ ஹாய் யார்ப்பா நீயா பிரியா, ஹாய் யார்ப்பா நீ, உங்களுக்கு நல்ல மனசு ஐயா. ஐயா நல்ல மனசு இருக்கு போய் தான் இவ்வளோ விவரமும் சொல்கிறேங்க. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் அந்த குழந்தைக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுதோம், கண்டிப்பாக செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்ச பொருளே வந்து விபரீதமாக மாறிடுச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி மாறாத லெவலில் உங்கள் வாழ்க்கை முறையில் குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் வந்து பாதுகாப்பாகவும் கொஞ்சம் பலமாகவும் அவங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான பொருளையும் புகழையும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி யாருமே எந்த சூழ்நிலையும் நான் இப்போ சொன்னேன்ல, அதாவது யாரையும் குறை சொல்லாமல் வாழுங்க. இங்கே குறைகள் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. உங்கள்கிட்டையும் இருக்கும், எங்கிட்டையும் இருக்கும். எது நிறைகளோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இப்போ யூடியூப் வருது, செல்ஃபோன் வருது, செல்ஃபோனில் எது நல்லது, அந்த நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களை வந்து மேன்மைப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க கிரிக்கெட் பார்த்துருப்பாங்க அதே செல்ஃபோனில், அது அவங்களுடைய சந்தோஷம்தான். அங்கே நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த இந்த இந்த நேரத்தை அவங்க கிடைச்ச நேரத்தை கிரிக்கெட் பார்க்குறாங்க, அவங்களுடைய மனசுக்குள்ளே அதில் ஒரு பேரின்பத்தை அடையிறாங்க. அந்த பேரின்பம் அவங்களுக்கு கொடுக்குது பிரபஞ்சம். அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அது நோக்கியே தான் அவங்களுடைய லைஃப்பு மாறும். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கோங்க. சரிங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 10:30 மணிக்கு லைவில் வர பார்க்குறேன் நாளைக்கு. சரிங்களா? ஒரு 10:30 மணிக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வர பார்க்குறேன். வரலனாலும் கண்டிப்பாக வந்து 10:30 மணிக்கு வர முடியலன்னு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கண்டிப்பாக வரேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய பேசுவேன். ஏன்னா என்னோடய சிந்தனையே எல்லோரும் நல்லா வைக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. இதுவும் ஒரு விதமான நீங்கள் உங்கள் பாணியில் சொல்ல போனால் இதுவும் ஒரு விதமான போதை. உண்மை அது. உங்களுக்கு நல்லதை சொல்லணுங்கிற போதை, நல்ல விஷயத்தை செய்யணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 பேரை நம்மளால் மாற்ற முடியுமா, இது ஒரு விதமான ஒரு சந்தோஷம். இந்த பிரபஞ்சம் எனக்கு இது மூலிமா எனக்கு பெரிய பேரின்பத்தை கொடுக்குது, பேரின்பத்தை கொடுத்துருக்கு. அதை நான் உணர்ந்துருக்கேன். இதுதான் உண்மை. நான் தியானம் பண்ணும்போது எனக்கு பேரின்பத்தை நிறைய கிடைச்சிருக்கு. நான் அதை உணர்ந்துருக்கேன். நீங்களும் உணரணும். நான் படிப்படியாக உங்களை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஜாதக ரீதியாக மட்டும் இல்லாமல் எந்த சாமியாரை பார்த்தோ எந்த சாமியார் கூடயே போயிட்டு அவங்க காலில் விழுதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இங்கே சாமின்னா நீங்கள் தாயா சாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கடவுள், உங்களை மிஞ்சின கடவுளே இல்லைங்க. நீங்கள் எங்கேயோ போயிட்டு யாரோ ஒரு கடவுளுக்கு, அதாவது யாரோ ஒரு மனிதனை போய் சாமி நினச்சி காலில் விழுதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, நேராக போய் இறைவன் காலில் போய் விழுங்க. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கஷ்டத்தை, அதாவது இந்த மாதிரி நான் கஷ்டமாக இருக்கேன் என்னை மாற்றின உரிமையோடு கேளுங்க. ஆனால் அப்போ மாற்ற மாட்டார். உங்கள் டைம் நல்ல டைம் ஜாதக ரீதியாக வரும்போது மட்டும்தான் மாறும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும்.
அதில் எங்கேயுமே மாற்றம் ஏற்படாது. இதுதான் உண்மை. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தவறாக பேசியிருந்தா அதை அதாவது நான் சொன்னது தான். நெகட்டிவான விஷயத்த மறந்துட்டு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கோங்க. நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தா அதை மறந்துட்டு மன்னிச்சுட்டு ஸோ பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஐயா, நீங்கள் ஒருத்தர் தவறாக சொன்னீங்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க. நல்ல நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகட்டும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு அதாவது முழுமையாக கிடைக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு அந்த இறை அருள் உங்களுக்கு சரியாக இல்லைனால தான் உங்களுடைய வார்த்தைகள் தவறாக இருக்குது. ஸோ இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். அது கிடைச்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். நிச்சயமாக கிடைக்கும். என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு 100% நான் கொடுக்குறேன். என்னோடய ஆசீர்வாதம் இந்த கேட்குற அனைவருக்குமே என்னோடய ஆசீர்வாதம் உண்டுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த இரவு போக சந்தோஷமாக கழிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. நன்றி, வணக்கம்.